நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். பரலோகத்திலிருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்வது போல பூலோகத்திலும் நடைபெறுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த நாளுமாக மீண்டுமாக இந்த காணொலி வழியாக உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். நாளுமாக மீண்டும் தொடர்பாக இன்னும் ஒரு குடும்பத்தை பற்றி நாம் தியானிக்க போகிறோம். தடம் புரண்ட அந்த குடும்பத்தை பற்றி நாம் புதிய ஏற்பாட்டில் குடும்பத்தை பற்றி நாம் தியானிக்க இருக்கிறோம். தேவன் தாமே எங்கள் ஒவ்வொருவரோடு இடப்பட்டு உங்களை துதிக்கவும், இந்த நாமத்தை மகிமைப்படுத்தவும், புது வார்த்தைகளை எடுத்திருக்கவும், உங்களை பற்றி தியானிக்கவும், நோக்கி ஜெபிக்கவும் எங்களுக்கு ஆற்றலை கொடுத்து வழிநடத்தும். கற்றுத்தந்து வழிநடத்த ஆகியவர் எங்களை கற்றுத்தருமாய் இப்பொழுது ஆரம்பித்த பற்றி சகோதரர் பிரபுநாதனை இப்பொழுது ஏறிடுவார். எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக. எந்தன் சிந்தனை சொல் அனைத்தும், எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும், எந்தன் சிந்தனை சொல் அனைத்தும், எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும், எந்த உடல் பொருள் ஆவி மற்றும், எந்த உடல் பொருள் ஆவி மற்றும், உன் புகழ் அதிமிக மகிமைக்கே, எல்லாம் உமக்காக. இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக. ஆம் தகப்பனே, எல்லாம் உமக்காக என்று எங்களை பாட வைத்தவரை நாங்கள் செய்யும் இந்த ஊழியம் உமக்காக தானப்பா. உமது நாம மகிமை ஒன்றுக்கே நாங்கள் இந்த ஊழியத்தை செய்கிறோம் ஐயா. எங்களுடைய சொந்த பெருமைக்கோ சுய கர்வத்துக்கோ அல்ல அப்பா. உமது நாமம் மகிமைப்பட வேண்டும். நாடெங்கும் அப்பா உமது நாமம் மகிமைப்பட்டு பிரஸ்தாபிக்கப்பட்டு உமது மகிமை மாட்சிமை உலகம் முழுவதும் பிரசங்கிக்கப்பட கர்த்தர் எங்களை உமது கருவியாக எடுத்து பயன்படுத்த ஆயத்தமாக இருக்கிறதே, அதற்காக உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. இந்த வேலையிலே எங்களை உமது கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. தேவனுடைய பிரசன்னம் எங்களோடு எங்களை ஆட்கொண்டு வழிநடத்திடமாய் ஜெபிக்கிறோம். என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்று கற்றுத்தருகிற ஆவியானவர் எங்களை கற்றுத்தாரும் ஐயா. பேசுவது நீங்கள் அல்ல, உங்களுக்குள் இந்த ஆவியானவர் பேசுவார் என்று சொன்னேன். நீரே மறைந்திருந்து பேச வேண்டுமாய் இந்த பிரேயர் முற்றிலுமாக உமது கருத்தில் கொடுக்கிறோம். இந்த எடுக்கும் மகனத்திலே ஆற்றலை கொடுங்கப்பா. நாங்கள் வார்த்தைகளை தியானிக்கும் போது தேவனே உமது சமூகத்தால் எங்களை ஆட்கொண்டு உமது வார்த்தைகளால் எங்கள் நாவை நிரப்பி நீர் பேச வேண்டுமாய் உமது கருத்தில் கொடுக்கிறோமையா. எல்லா தடைகளையும் நீக்கி வழி நடத்துகிறாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எப்பொழுது அனைவரும் ஆண்டவரை கையில் வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரையே துதிக்கிறோம் ஐயா, மகிமைப்படுத்துகிறோம். மகாபரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம். உன்னதத்திற்கு திருப்பூரி உமக்கு ஸ்தோத்திரம். ஒப்பற்ற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மரியின் மகனாக வந்து பிறந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக பாடுபட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கசைப்பட்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. ரத்தம் சிந்தினவரே ஸ்தோத்திரம். முள்முடி சூட்டப்பட்டவரே உமக்கு கொடான ஒரு ஸ்தோத்திரம். சிறுவி சுமந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ரத்தம் சிந்தி மீட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. சிறுவியின் தொங்கியவரே உமக்கு ஸ்தோத்திரம். சிறுவி சாவை ஏற்றுக்கொண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கடைசத்தில் ரத்தத்தை மீறி கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ரத்த வியர்வை வேர்த்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். அடக்கம் பண்ணப்பட்டவரே ஸ்தோத்திரம். மூன்றாம் நாள் உயிர் திறந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்துக்கு எழுந்திரி சென்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். அங்கிருந்து பரிசுத்தாவை அனுப்பினவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அங்கிருந்து எங்களுக்காக மீண்டும் 2ஆம் வருகையின் போது எங்களை அழைத்து செல்ல வர இருக்கின்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை தவிர எங்களுடைய தேவன் இல்லை ஆண்டவரே. உம்மை தவிர மகிமைப்படுத்துவதற்கு அந்த உலகத்தில் வேறு யாரும் கிடையாது ஆண்டவரே. ஒரே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்த ஒரே தேவனை தவிர எந்த ஒரு மனித பிறவிகளும் இல்லை என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் ஐயா. நாங்கள் மனித பிறவிகளை வணங்குகிறவர்கள் இல்லையா. உயிரோடு இருக்கிற ஜீவனுடைய தேவனை வணங்குகிறோம் ஐயா. செத்து போன தேவன் அல்ல பணியர். நீ உயிரோடு இருக்கின்ற தேவன் ஐயா. இந்த உயிரோடு நீர் ஒருவரே பரிசுத்த, நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். உம்மை மட்டும்தான் நாங்கள் தொழுகிறோம். உமக்கு மட்டுமே நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம். ஒருவருக்கே எங்கள் துதிகளையும் ஆராதனையும் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மாலை வேடமாக இந்த காணொலி காட்சி மூலமாக உம்மை துதிப்பதற்கு எங்கள்
ஏறெடுக்க வைத்தீரே அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. யூதாவின் சிங்கமே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தாவீதின் வேரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உன்னதமான தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உத்தமரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. வானத்தையும் பூமிப்படுத்த ஒரே தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. சகலத்தையும் உமது பாதத்துக்கு கீழ்ப்படிய வைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உண்மை இல்லாமல் மீட்பு இல்லை என்று எங்களுக்கு கற்றுக்கொடுத்தவரே ஸ்தோத்திரம் ஐயா. உண்மை இல்லாமல் வேறு தெய்வம் இல்லை என்று கற்றுக்கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. மண்ணும் கல்லும் அல்ல உயிருள்ள தேவனுபதி உயிர்த்தெழுந்தபின் செய்ய அப்போஸ்தலர்களுக்கு காட்டினீரே அதற்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். சர்வ வியாபியே உமக்கு ஸ்தோத்திரம். வானமே எனது சிங்காசனம், பூமியே எனது பாதபடி, விண்ணுக்கும் மண்ணுக்கும் நடுவில் இருக்கிற மகத்தான தேவனே உமக்கு ஸ்தோத்திரமே. அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடையவரே உமக்கு ஸ்தோத்திரம். வெண்கல பாதங்களை உடையவரே உமக்கு ஸ்தோத்திரம். இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவரே உமக்கு ஸ்தோத்திரம். 7 பொன் குத்தி விளக்கு மத்தியில் உலாவுகின்ற தேவனே உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். 24 மூப்பரும் முடிகளை எடுத்து வைத்து ஆராதிக்க தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அரியணையில் வீற்றிருப்பவரே ஸ்தோத்திரம். சிங்காசனத்தில் வீற்றிருப்பவரே ஸ்தோத்திரம். மீண்டும் எங்களை நடித்திருக்க வருகின்ற நாயகனே ஸ்தோத்திரம். இரத்தத்தால் கடுவியங்களை பரிசுத்தப்படுத்துகிறவரே ஸ்தோத்திரம். எங்களை நீதிமான்களாக மாற்றினவரே ஸ்தோத்திரம். இரத்தத்தினால் எங்களை கரையமில்லாமல் மாற்றினரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இரத்தத்தை எங்களுக்கு விரையாக கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை தவிர எந்த தெய்வங்களும் இரத்தத்தை சிந்திகளை மீட்டவை இல்லையே அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. மகாபெரும் மாட்சியை நினைத்து துதிக்கிறோம். மாண்பை நினைத்து துதிக்கிறோம் ஐயா. நட்சத்திர மண்டலங்களை உருவாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. சூரிய மண்டலங்களை உருவாக்கினவரே ஸ்தோத்திரம் ஐயா. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கினவரே ஸ்தோத்திரம். மரம் செடி கொடிகளை உண்டாக்கினவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. துதிக்கிறோம் ஐயா. மகிமையோடு பொருட்கொண்டுகளை உண்டாக்கினவரே ஸ்தோத்திரம். நாட்டு விலங்குகளை உண்டாக்கின தேவனே ஸ்தோத்திரம். சமுத்திரத்து மச்சங்களை உண்டாக்கின தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மனுக்குலத்தை படைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். படைக்கப்பட்ட பொருளாக இருக்கிற நாங்கள் படைத்தவங்களுக்கு என்றைக்குமே ஈடாக முடியாத ஆண்டவரே. இந்த படைப்புகள் எல்லாம் படைத்தவர்கள் நோக்கி ஆராதிக்க கற்றுக் கொடுத்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரமே. அறியாமல் படைப்புகளை வழங்கி கொடுக்கும் மக்களையும் உன் பக்கம் திரும்ப வைக்க தேவன் இப்பொழுதுமாக கருணை கொண்டிருப்பதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஐயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம். உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன் வாக்கு கொடுத்தவரே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. பசும்பல் மேய்ச்சலுக்கு அழைத்து செல்வர்களே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அந்த தண்ணீர் அண்டைகள் அழைத்து செல்வது தேவனே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்பதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நீயோ கடன் வாங்காதிருப்பாய், நீயோ கடன் கொடுப்பாய் என்று ஆசீர்வதித்த தேவனே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் 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 ஐயா. அதோ உன் அரங்கத்துக்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சந்தோஷம் இருப்பதாக என்று சொல்லி ஆசீர்வதித்த தேவனே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரிக்கிற மாட்டவரே. உன் வஸ்திரங்களின் தாழ்பாளர்களை பலப்படுத்தி உன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உன் மனைவி மீட்டவர்களை கனி கொடுக்கும் திராட்சை செடியை போல் இருப்பால், உன் பிள்ளைகளை சுற்றி பந்தியிலே ஒருவர கண்ணுகளை போல் இருப்பார் என்று சொல்லி எங்களை ஆசீர்வதித்த தேவனே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். மனைவி கனிதரும் திராட்சை செடி, பிள்ளைகள் ஒளிவ கன்றுகள் போல். மனைவி கனிதரும் திராட்சை செடி, பிள்ளைகள் ஒளிவ கன்றுகள் போல். இல்லத்தில் வாழ்ந்து வாழ்வார்கள், இடைவிடாமல் துதிப்பார்கள். இல்லத்தில் மகிழ்ந்து வாழ்வார்கள், இடைவிடாமல் ஜெயிப்பார்கள். கர்த்தரை நம்பினோர் பேறு பெற்றோர், சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள், அசையாமல் இருப்பார்கள். எருசலேம் நகரை மலைகளால் எப்போதும் சூழ்ந்து இருப்பது போல், எருசலேம் நகரம் மலைகளால் எப்போதும் சூழ்ந்து இருப்பது போல், இப்போதும் எப்போதும் கர்த்தர் நம்மை சூழ்ந்து சூழ்ந்து காத்திடுவார். இப்போதும் எப்போதும் கர்த்தர் நம்மை சூழ்ந்து சூழ்ந்து காத்திடுவார். கர்த்தரை நம்பினோர் பேறு பெற்றோர், சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள், அசையாமல் இருப்பார்கள். பின்னிலும் பண்ணிலும் பொம்மை தவிர எனக்கு யாருண்டு இந்த மண்ணுலகில்? உண்மை என்று வேறு விருப்பம் எது உண்டு?
விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு இந்த மண்ணுலகில் உம்மை என்று வேறு விருப்பம் இது உண்டு நீதானே என் வாஞ்சையெல்லாம் உம்மைத்தானே பற்றி கொண்டே நீதானே நம் வாஞ்சையெல்லாம் உம்மைத்தானே பற்றி கொண்டேன் விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு இந்த மண்ணுலகில் உம்மை என்று வேறு விருப்பம் எது உண்டு உம்மோடுதான் எப்போதும் நான் வாழ்கிறேன் உம்மோடுதான் எப்போதும் நான் வாழ்கிறேன் அப்பா என் வலக்கரம் பிடித்து தாங்குகிறேன் அப்பா என் வலக்கரம் பிடித்து தாங்குகிறேன் நன்றி ஐயா நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு இந்த மண்ணுலகில் உம்மை என்று வேறு விருப்பம் எது உண்டு உம் சித்தம் போல் என்னை நீ நடத்துகிறேன் உம் சித்தம் போல் என்னை நீ நடத்துகிறேன் முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர் முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர் நன்றி ஐயா நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு இந்த மண்ணுலகில் உம்மை என்று வேறு விருப்பம் எது உண்டு என் உள்ளத்தில் பலனே நீதானையா என் உள்ளத்தில் பலனே நீதானையா எனக்குரிய பங்கும் என்றென்றும் நீதானையா எனக்குரிய பங்கும் என்றென்றும் நீதானையா நன்றி ஐயா நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு இந்த மண்ணுலகில் உம்மை என்று வேறு விருப்பம் எது உண்டு உம்மை தானே நான் அடைக்கலமாய் கொண்டுள்ளேன் உம்மை தானே நான் அடைக்கலமாய் கொண்டுள்ளேன் உம்மோடுதான் வாழ்வது என் பாக்கியம் உம்மோடுதான் வாழ்வது என் பாக்கியம் நன்றி ஐயா நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு இந்த மண்ணுலகில் உம்மை என்று வேறு விருப்பம் எது உண்டு எனக்குள்ளே நீ செயலாற்றி மகிழ்கின்றே எனக்குள்ளே நீ செயலாற்றி மகிழ்கின்றே உம் சித்தம் செய்ய ஆற்றல் தருகின்றே உம் சித்தம் செய்ய ஆற்றல் தருகின்றே நன்றி ஐயா நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு இந்த மண்ணுலகில் உம்மை என்று வேறு விருப்பம் எது உண்டு
பெண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு இந்த மண்ணுலகில் உம்மை என்று வேறு விருப்பம் எது உண்டு? தகப்பனே, இந்த மண்ணுலகில் வெளியில் உம்மை தவிர எங்களுக்கு யாரும் இல்லை ஆண்டவரே. நீதான் என் வாஞ்சி, நீதான் என் தெய்வம், நீதான் என்னை ஆதரிக்கிறவர் என்று சொல்லி இந்த விளையில் மகள் பாட வைத்தேன். இந்த துதிகளையும் ஆராதனையும் சுகந்த வாசனையாக உன் ஒருவருக்கே எழுதப்படும் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்றைய நாளிலுமாக கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்கிற 60 வயதுக்கு மேல் வயது முறிந்தவர். இன்றைக்கு தொலைக்காட்சிகளிலும் செய்திகளை நாம் பார்க்கிறோம். 60 வயதானவர்கள் வெளியே வரக்கூடாது, வெளியே சொல்லக்கூடாது, வீட்டிலே இருக்கணும் என்றெல்லாம். இன்றைக்கு பலர் சமுதாயத்திலே 60 வயதுக்கு மேல் தங்கள் ஜீவனத்திற்கென்று பிழைத்து வாழ வேண்டியிருக்கு. வண்டியில் கொண்டு வச்சு வைக்கிறாங்க, மார்க்கெட்டில் வச்சு வைக்கிறாங்க, கூலி தொழிலை செய்கிறார்கள். இதெல்லாம் 60 வயதுக்கு மேல் நிறைய வயலில் வேலை செய்கிற நிறைய பேர் இருக்காங்க. இவங்களாம் வீட்டில் உட்காந்துட்டு இவங்களை யார் சாப்பாடு போடுறாங்க? இன்னுமாக வீட்டில் இருக்கும் பெரியவர்கள் வீட்டில் இருக்கிற உதவியாக வெளியே சென்று வர வேண்டும். ஒரு உடல்நிலையை பராமரித்துக் கொள்ள வெளியே சென்று வர வேண்டும். யாருமே வெளியே வரக்கூடாது என்ன செய்வார்கள்? நாளுமாக கொரோனா வியாதிக்காக மருத்துவம் இருக்கும் பலர் தனிமைப்படுத்த நிலையிலே, குறிப்பாக வயது முதிர்ந்தவர்களுக்கு இந்த தனிமை என்பது ஒரு இன்னொரு மரணமாக இந்த இடத்தில் இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி அவர்களெல்லாம் நல்ல சூழ்நிலையிலே இந்த நோயிலிருந்து நோய்க்காக தனிமைப்படுத்தப்பட்டிருக்கும் அவர்களெல்லாம் இந்த தனிமையை உணராமல் தேவன் அவர்களுக்கு ஒரு ஆறுதலும் தேர்தலுமாக இருக்கவும் நல்ல மன தைரியத்தையும் திடத்தையும் கொடுக்க வேண்டுமாய் இப்பொழுது நாம் ஜெபிப்போம். அதுபோல் முதியவர்கள் எல்லோருக்கும், சீனியர் சிட்டிசன்ஸ் 60 வயதுக்குள்ள எல்லாருக்கும் தேவன் நல்ல சுகத்தை கொடுக்க வேண்டுமாய். வேலை செய்ய பலர் இருக்கிறார்கள், வீட்டில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிற பலர் இருக்கிறார்கள், வீட்டில் துணையாக இருக்கிற பலர் இருக்கிறார்கள், இன்னுமாக பல இடங்களில் சுற்றி அறிந்து தெரிந்து வேலை செய்யவும் பலர் இருக்கிறார்கள். எல்லோரையும் தேவன் இந்த கொரோனா வியாதியிலிருந்து பாதுகாத்து நல்ல தைரியத்தையும் திடத்தையும் ஆற்றலையும் சுகத்தையும் கொடுக்க வேண்டுமாய். மருத்துவமனையிலே முதிய சீனியர் சிட்டிசன் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவளெல்லாம் ஒப்புக் கொடுத்து இதனாலுமாக சகோதரர்கள் ஜெபிப்பார்கள். எல்லோரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார், பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலகி என்னை காத்திடுவார். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலகி என்னை காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காத்திடுவார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஆம் தகப்பனே, உதவி வரும் கண்மலையாகிய உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சங்கீததாசன் சொன்னது போல, நீ பகலாகிலும் வெயிலாகிலும் இரவாகிலும் எதுவும் சேதப்படுத்தாதபடி பாதுகாக்கிற தகப்பன் நீர் மட்டும்தான் ஐயா. உண்மை அல்லாமல் எங்களுக்கு வேறு யாரும் இல்லையப்பா. இந்த நாளிலும் முதியோர்களுக்காக நாங்கள் நோக்கி செபிக்கிறோம் ஐயா. வயது முதிர்ந்தவர்கள் படுகிற வேதனைகள் எத்தனை அப்பா. நோயினால் அவஸ்தை ஒரு பக்கம், இந்த நோயினால் தனிமை ஒரு பக்கம், இன்னும்
வேலைக்கு செல்ல முடியாததால் வீட்டுக்குள் முடங்கி கிடப்பதால் வறுமை ஒரு பக்கம், சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலை, இன்னும் எத்தனை எத்தனை போராட்டமான சூழ்நிலைகளில் இந்த முதியோர்கள் இருக்கிறார்களா? நீ ஒவ்வொருவரையும் காக்கிற தகப்பன் நீர் அல்லவோ, போகும் போதும் காக்கிறவர், திரும்பும் போதும் காக்கிறவர். இந்த முதியோர்கள் ஒவ்வொருவரையும் அது கரங்களை கொடுத்து செபிக்கிறமையா. தேவன் தாமே ஒவ்வொருவரையும் அது பலத்தால் வல்லமையால் இடைக்கட்டி உமது அபிஷேகத்தால் நிரப்ப வேண்டுமாய் செபிக்கிறவே. முதிர் வயதிலும் கணிதரும் மரங்களாக செழித்தோங்கி இருப்பார்கள் என்று வாக்கு கொடுத்தவரே, இந்த முதிர் வயதில் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் உமது கரத்தில் கொடுக்கிறோம். எந்த பலவீனங்கள் இருந்தாலும் அந்த பலவீனங்கள் அகன்று போகட்டுமையா. எந்த சுகவீனங்கள் இருந்தாலும் சுகவீனங்கள் அகன்று போகட்டும். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்று சொன்னீரே. இந்த முதியோர்கள் மக்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்நாளெல்லாம் உமது நன்மையும் உமது கிருபையும் அவர்களை தொடரட்டும் ஐயா. எந்த விதத்திலும் பசியோ பட்டினியோ நோயோ தனிமையோ அவர்களை மாட்டாதபடி நீர் அவர்களை ஒவ்வொருவரை பராமரிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இன்னும் வீட்டில் இருந்தாலும் தனிமையில் இருக்கிற எத்தனை முதியவர்கள் மன வேதனையால் வாடிக்கொண்டிருக்கிறார்களோ உள்ளங்களை ஆராய்ந்து பார்க்கிறவரே, அந்த ஒவ்வொருவருடைய உள்ளத்திற்கும் ஆறுதல் தெய்வமாக நீர் வாருமையா, அரவணைக்கும் தெய்வமாக நீர் வாருமப்பா. உம்மால் கூடுமாண்டவரே, உம்மால் கூடுமப்பா. இந்த நாட்களில் முதிர் வயதில் அதிக மரணம் என்று கேள்விப்படுகிறார்கள். அவர்கள் நோய் என்று மரணம் அடையாமல் இயற்கையாக மரணம் அடைய கர்த்தர் வழிகாட்டுங்கப்பா. மோசே மரிக்கிற போது 120 வயதுல அவனா இருந்தார். ஆனால் கண்கள் இருளடையாமல் உடல்கள் குறையாமல் இருந்தான் என்று வேதத்தில் எழுதப்பட்டுள்ளதே. அப்படிப்பட்ட ஒரு சுகத்தையும் பலத்தையும் முதியோர்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோமே. தேவன் தாமே ஒருவரை பராமரித்துக் கொள்ளுங்கப்பா. ஒவ்வொருவரையும் அது கருத்தில் கொடுக்கிறோம். இயேசப்பா, இந்த முதிர் வயதிலும் வேலைக்கு சென்றால் தான் வயிற்றுக்கு உணவு என்ற சூழல் இருக்கும் எத்தனை முதியோர்கள் இருக்கிறார்கள். அப்பா, அவர்களை கண்ணோக்கி பாருங்க, கண்ணோக்கி பாருங்கப்பா. அந்த மக்களுக்கு வேண்டிய வாழ்வாதாரத்தை நீங்க ஆயத்தப்படுத்தி கொடுங்க ஆண்டவரே. உதவி செய்யும் கரங்களை நீங்க நீட்டுங்க ஆண்டவரே. நீங்க நீக்கிட்டுங்க. உமது கரத்தில் ஒப்பு கிடத்து ஜெபிக்கிறோம் ஐயா. வீட்டில் இருக்க மக்களும் அப்பா, முதியோர்கள் இருக்கிற வீடுகளில் இருக்க மக்களும் அந்த முதியோர்களை அரவணைத்துக் கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக நீங்க ஒருவரை ஆட்கொள்ளுங்கப்பா. அந்த குடும்பத்தாரை யாவரும் முதியோருடைய மனநிலையை புரிந்து கொண்டு அவர்களை அரவணைக்க ஆதரிக்க அப்ப நீர் கூட இருக்க ஒருவரிடம் வழிநடத்த வேண்டுமாய் ஒரு கருத்தில் கொடுக்கிறோமே. உம்மால் கூட நீரே எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுமாண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒரு நாள் விற்கப்பட்டு போவதில்லையே. ஒவ்வொரு நாளிலும் அந்த முதியோர்கள் படும் வேதனைகளை நோக்கி பார்த்து அதிலிருந்து ஒரு விடுதலை கொடுத்து சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிட்டு ஜீவனுள்ள நாளெல்லாம் அவர்கள் சுகத்தோடும் பலத்தோடும் இருக்கும்படியாக வாழ்வாதாரத்துக்குரிய வழிகளை நீர் காட்டிக் கொடுக்க வேண்டுமாய் எல்லாவற்றையும் ஒரு கரங்களுக்கு ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெயங்களும் நல்ல பிதாவே. ஆமென். பிரியமானவர்களே, ஆதாம் தொடங்கி பல குடும்பங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஏன் இந்த குடும்பங்களை பற்றி அதிகமாக நாம் பேசிக் கொண்டிருக்கோம் என்றால், இந்த குடும்பங்களில் தான் தேவனுடைய இடர்பாடுகள் அதிகமாக இருக்கிறது. இந்த குடும்பங்களை வழியாக தான் தேவனுடைய வெளிப்பாடுகள் அதிகமாக வெளிவருகிறது. இந்த குடும்பங்களைத்தான் தேவன் மிக மிக நேசிக்கின்றார், மிகவும் ஆதரிக்கின்றார். ஏனில் அவருடைய அநாதி திட்டம் இந்த குடும்பம் தான். அதனால்தான் பிசாசன் இந்த குடும்பத்துக்கு எதிராக பல காரியங்களை செய்து குடும்பத்தில் பிரிவினைகளையும் சண்டைகளையும் சச்சரவுகளையும் கலக்கங்களையும் குழப்பங்களையும் கொண்டு பண்ணி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இதுவரைக்கும் நான் பார்த்த இந்த குடும்பங்களில் பல குடும்பங்களை நாம் பார்க்கிறோம். எல்லாம் நல்லா வேலை செய்கிறாங்க, கடைசியாக தேவனுக்கு எதிராக ஒரு சில காரியங்கள் செய்கிறாங்க. இப்படி பல குடும்பங்களை பார்த்தோம். ஒரு குடும்பம் திருக்குடும்பம் ஒன்றை மட்டும் நாம தேவனுக்கு உகந்த குடும்பமாக பரிசுத்தமாக ஆரம்பம் முதல் முடிவு வரை இருப்பதை நாம் பார்த்தோம். அதை ஒரு மாடல் குடும்பமாக நாம் எடுத்து தியானித்தோம். இன்றைய நாளிலுமாக ஒரு வித்தியாசமான ஒரு குடும்பத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். தடம் புரண்டு போன குடும்பம், வழி தவறி மாறி போன குடும்பம். இந்த ட்ராக்ல போயிட்டே இருந்தவங்க திடீர்னு ட்ராக்ல மாறி போயிட்டாங்க. இந்த குடும்பம் தான் அனனியா சபீரா. அந்த குடும்பம் அதை நாம் திருத்துதர்பணி 5ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். திருத்துதர்பணி 5ஆம் அதிகாரம் 1 to 10 வரை நாம் வாசிக்க கேட்போம். அனனியா என்ற வேத புத்தகம் கையில் வச்சிருக்கோங்க. பைபிள் இங்கிலீஷ்ல என்ன எடுத்துங்க, தமிழ்ல எடுத்துங்க, என்ன லாங்குவேஜ் வாசிக்கிறீங்களோ அதை எடுத்து கையில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ் சாப்டர் 5 1 to 10. அனனியா என்ற பெயருள்ள ஒருவன் இருந்தான். அவன் தன் மனைவி சபீராவுடன் சேர்ந்து தன்னுடைய நிலத்தை விற்றான். விற்ற தொகையில் ஒரு பகுதியை தன் மனைவி அறிய தனக்கென்று வைத்துக்கொண்டு மறுபகுதியை திருத்துதரின் காலடியில் கொண்டு வந்து வைத்தான். அப்பொழுது பேதுரு, அனனியா, நீ நிலத்தை விற்ற தொகையின் ஒரு பகுதியை உனக்கென்று வைத்துக்கொண்டு தூய ஆவியாரிடம் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் உள்ளத்தை ஆட்கொண்டது ஏன்?
அது விற்கப்படுவதற்கு முன்பு உன்னுடையதாகத்தானே இருந்தது. அதை விற்ற பின்பும் அந்த பணம் உன்னுடைய உரிமையாகத்தானே இருந்தது. பின்பு ஏன் நீ இச்செயலுக்கு உன் உள்ளத்தில் இடமளித்தாய்? நீ மனிதரிடம் அல்ல கடவுளிடம் அல்லவா பொய் சொன்னாய் என்று கூறினார். அவர் கூறியதை கேட்டதும் அனனியா கீழே விழுந்து உயிர் விட்டான். இதை கேள்வியுற்ற அனைவரையும் பேர் அச்சம் ஆட்கொண்டது. இளைஞர்கள் எழுந்து வந்து அவனை துணியால் மூடி சுமந்து கொண்டு போய் அடக்கம் செய்தார்கள். ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்கு பின் அவன் மனைவி உள்ளே வந்தாள். நிகழ்ந்தது எதுவும் அவளுக்கு தெரியாது. பேதுரு அவளை பார்த்து, நிலத்தை இவ்வளவுக்குத்தானா விற்றீர்கள் சொல் என்று கேட்க, அவள் ஆம் இவ்வளவுக்குத்தான் விற்றோம் என்று பதிலளித்தாள். மீண்டும் பேதுரு அவளை பார்த்து, தூய ஆவியாரை சோதிக்க நீங்கள் உடன்பட்டது ஏன்? இதோ உன் கணவனை அடக்கம் செய்தவர்கள் கதவர்கள் வந்துவிட்டார்கள், அவர்கள் உன்னையும் வெளியே சுமந்து செல்வார்கள் என்றார். உடனே அவர் காலடியில் விழுந்து உயிர் விட்டாள். இளைஞர்கள் உள்ளே வந்து அவள் இறந்து கிடப்பதை கண்டு வெளியே சுமந்து கொண்டு போய் அவள் கணவனுக்கு அருகில் அடக்கம் செய்தார்கள். பிரியமானவர்களே, வார்த்தைகளை கேட்கும் பொழுது திருச்சபையில் சேர்ந்த ஒரு தம்பதியினர் எவ்வளவு நல்லவர்களாக இருந்திருப்பார்கள், ஏன் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு காரியங்களில் ஈடுபட்டார்கள் என்பது அதை குறித்து தியானிப்போம். இதை பார்த்த உடனே ஏதோ அனனியார் சப்ரால் முழுவதுமாக ஒரு தவறான காரியங்கள் இருந்தாலும் முடிவெடுத்து விடாமல் அவர்களுக்குள் என்னென்ன நல்ல காரியங்கள் இருந்தது என்பதை பற்றியும் நாம் இந்த நாளிலே தியானிக்க இருக்கிறோம். பார்த்திப்போம். முதல்ல ஒரு குறித்து அனனியா என்னும் பெயருள்ள ஒருவன் இருந்தான். அவன் தன் மனைவி சப்பீராவுடன் சேர்ந்து தன்னுடைய நிலத்தை விற்றான். அனனியா என்ற ஒருவன் இருந்தான், அவனுடைய மனைவி சப்பீரா என்று இருந்தான். சப்பீரா இருந்தார். ஸோ இவர்கள் இருவரும் ஆதி திருச்சபையிலே பேதுரு நடத்தி வந்த சபையிலே ஆதி காலத்திலே ஒரு மூப்பர்களாக இருந்திருக்கலாம். கண்டிப்பா ஒரு பெரிய பொசிஷன் தான் அவர்கள் இருந்திருக்க வேண்டும். ஒரு நல்ல நிலையில் இல்லை விசுவாசத்திலே ஒரு உயர்ந்த நிலையிலே இவர்கள் இருந்து வந்திருக்கிறார்கள். இருவர் இவர்களுக்குள்ளே ஒரு நல்ல குணம், கணவன மனைவியும் இணைந்து ஒருமனப்பட்டவர்களாக ஒரு காரியத்தை சேர்க்க ஒருமனப்பட்டவர்களாக இருந்திருக்கிறார். அந்த ஒருமனப்படம் எதிரே செயல்படவில்லை, கெட்ட காரியங்களில் செயல்பட்டதை பார்க்கிறது. அப்ப இவர்களுக்கு ஒரு ஒருமனப்படுதல் இருந்தது. ஏதாவது ஒரு காரியத்தை ரெண்டு பேரும் உட்கார்ந்து ஒன்னா பேசி எப்படி செய்வது ஏது செய்வது முடிவெடுத்து செய்யக்கூடிய ஒரு நல்ல காரியம் இவர்களுக்குள்ளே இருந்தது. ஸோ ஒரு நல்ல காரியம் தான் அவர்களுக்கு இருந்தது. ஆனால் அந்த நல்ல சிந்தனையை விசுவாசம் தீய காரியம் செய்திருக்கிறவனா எடுத்து பயன்படுத்தி விட்டான். அப்ப இந்த அனனியாவும் சப்பீராலும் இருந்த நல்ல குணம் ஒருமனப்பட்டவர்களாய் ஒவ்வொருத்தரோட அதை கலந்து ஆலோசித்து ஒரு முடிவை எடுத்து அதன்படி 2 பேரும் செயல்படுவதற்குரிய ஒரு நல்ல குணம் ஆற்றல் அவர்களுக்குள்ளே இருந்ததை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக நாம் என்ன பார்க்கிறோம், இவர்கள் அந்த அப்போஸ்தலர் திருத்தூதராக இருக்கிய பேதுரு நடத்திய அந்த சபைக்கு தவறாமல் வந்தவர்களாக இருக்கிறார்கள். அந்த ஆராதனையில் தவறாமல் கலந்து கொண்டவர்களாக இருக்கிறார். அப்ப அவர்களெல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார். நல்லா பார்க்கணும், எப்படி இருக்காங்க? ரட்சிக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு கிறிஸ்துவனுக்கு கூட நான் ரட்சிக்கப்பட்டவன்னு சொல்றோம், கத்தோலிக்க கிறிஸ்துவன்னு சொல்லுவோம். நான் புதுநன்மை வாங்கிட்டேன், உறுதி புஸ்தகம் வாங்கிட்டேன் எல்லாம் சொல்லுகிறோம். நான் பாரம்பரிய கிறிஸ்தவன், எங்கத்தான் தாய் திருச்சபை எல்லாம் சொல்லுகிறோம். இந்த வருஷமே நாங்கள் தான் ஆவிக்குரிய திருச்சபை, நாங்கள் தான் ரட்சிக்கப்பட்டு விட்டோம், நீங்கள் தான் ரட்சிக்கப்படவில்லை என்று சொல்லுகிற ஒரு கூட்டத்தை பார்ப்போம். இன்னும் பல பாரம்பரிய திருச்சபைகளை நாம் என்ன பண்ணோம், இது தப்பு, அது தப்பு, இது தப்பு, நாங்கள் செய்வதா கரெக்ட்னு சொல்லுகிறோம். இப்படியாக தாங்கள் செய்வது சரி என்று அறிந்து ஒரு ஆவிக்குரிய ஒரு திருச்சபை இருந்ததால் அனனியாவும் இது சாதாரணமான ஒரு இடத்துல இல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கை ஆவியின் அனலோடு வாழ்கிட்ட ஒரு திருச்சபையில ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்ததான் அனனியாவும் சப்பீராவும். அவங்க இவர்களால் ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவர். உங்களையும் என்னையும் போல இவர்களால் ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவர். அவ்வப்போது தொடர்ந்து ஆண்டவர் ஆராதிக்க செல்வது. அங்கு வாரந்தோறும் கூடினார்கள், தினந்தோறும் கூடினார்கள். கூடும் போதெல்லாம் அவர்கள் சபைக்கு சென்று தேவனை ஆராதனை செய்து கொண்டு அன்றைக்கு சபையெல்லாம் ஆலயங்களில் நடைபெறல, வீடுகளில் தான் நடைபெற்றது. வீடுகளில் அவர்கள் ஆராதனை மிகமாக நல்லா கலந்து கொண்டு தேவனை ஆராதிக்கிறவர்களாக ரட்சிக்கப்பட்டவர்களாக அவர்கள் என்ன பண்ணார்கள் இருந்தார்கள். அடுத்ததாக பேதுரு அவர்களுக்கு கொடுக்கும் ஆலோசனைகள். இன்னைக்கு திருச்சபையில் ஒரு ஆராதனைக்கு போனால் அங்கே வார்த்தைகள் வாசிக்கப்படும். அந்த வார்த்தையின் பேரில் அங்க இருக்கிற யார் குருவானவரோ போதகரோ அந்த வார்த்தைகளின் பேரில் போதிப்பார். வார்த்தைகளின் பேரில் போதிப்பதை உள்ள மக்கள் எழுவார்கள் கேட்டு. அதே போல அப்போஸ்தலர் காலத்திலும் ஒரு வசனத்தை எடுத்து வைத்து அதை அவர்கள் தியானிப்பார், அதை மக்களுக்கு விளக்கி சொல்லுவார்கள். அதை நீங்கள் எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பார். இதான் அன்றைய காலத்தில் பிரசங்கள். இந்திய காலத்து பிரசங்கள் வேறு. இந்த காலத்தில்
கதைகள், புனை கதைகள், எல்லா கதைகளுக்கும் எதுக்காக சொல்லப்பட்டதுன்னு கிடைச்சா முடியவே தெரியாது, அது வேற விஷயம். அன்றைக்கு இருந்தது தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து போதிக்கக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்த்தோம். அதை இவர்களாம் என்ன பண்ணாங்க, அந்த கூட்டத்துக்கு போய் ஆராதனைக்கு போய் அதெல்லாம் ஆண்டோட வார்த்தைகளை கேட்டு அதை கடைபிடித்து நடப்பவர்களாக அவர்கள் இருந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். ஒன்றாவது காரியம், அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாக இருந்தார்கள், ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள், ஆண்டவரை ஆராதனை செய்வர்களாக இருந்தார்கள், ஆண்டோட வார்த்தைகளை கேட்டு அதை கடைபிடிப்பவர்களாக இருந்தார். இப்படி இந்த 4 காரியங்களும் அவர்களுக்குள்ளே இருந்தது. உங்களுக்கு எதெல்லாம் இருக்கு? ஒருமனப்படுதல் இருக்கா? ஆராதிக்கிற காரியம் இருக்கா? ஒரு நாள் ஆலயத்துக்கு வருகின்ற காரியம் இருக்கா? இன்னொன்று என்ன சொன்னது? அவர்கள் போதனையில் ரட்சிக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். இதெல்லாம் அவர்களுக்குள் இருந்தது, இல்லாமல் கிடையாது. இல்லாமல் அவர்கள் பேர் நடத்துகிற ஒரு சபைக்கு அவர்களால் போயிருக்க முடியாது. இது இல்லாமல் அவர் சொல்லுகின்ற அறிவிப்புகளை அவர்கள் கேட்பதாக இருந்தார். இன்னைக்கு நம்முடைய திருப்பலியில் பார்க்கிறோம், நன்மை வாங்கணும் பாதி பேர் விட. அதுக்கப்புறம் குருவானவர் அறிவிப்பை சொல்லுவார், திருமண அறிவிப்புகள் சொல்லுவார். யார் இந்த புனிதர்கள் வருது, இந்த வாரத்தில் ஆலயத்தில் என்ன நாள் நடக்க போகுது, எல்லா அறிவிப்புகளையும் சொல்லுவார். இல்லை 3 மாதம் கழிச்சு நடக்க போதுக்கு தயாரிக்க சொல்லுவார். இதெல்லாம் கேட்காமலே பாதி பேர் போயிடுவார். எல்லாம் கேட்டு மொத்தமாக இருப்பதான் ஒரு திருச்சபை என்பது. நன்றி சொல்ல இருந்துட்டு போல ஒரு திருச்சபை. நன்மை வாங்கிட்டு போறது திருச்சபை இல்லை. அன்னைக்கு நன்மை வாங்கிட்டு போனது யூதாஸ் தான் வாங்கிட்டு போனது. அது மாதிரி ஓடி போனது, பாதியில ஓடி போனது. அது மாதிரி நம்ம மக்கள் பல நன்மை வாங்க வேணும் ஓடி போறாங்க. அப்படின்னு தேவனுக்கு சபையாக சேர்ந்து நன்றி சொல்லணும், கடைசி ஆசீர்வாதம் இருக்கணும், குருவான திருச்சபையின் அறிவிப்புகளை கேட்கணும், திருச்சபை என்னென்ன அறிவிப்புகள் சொல்லுது, என்னென்ன திருமணம் நடக்க போகுது, இதெல்லாம் தெரிந்து கொள்ளணும் எண்ணங்கள் பல பேருக்கு இன்னைக்கு இருப்பதே கிடையாது. ஆனால் அவர்களுக்கு அதெல்லாம் இருந்தது, அறிவிப்புகளை எல்லாம் கேட்டவர்களாக இருந்தார்கள். அதனாலதான் பேதுரு அவர்கள் காணியாட்சிகளை விற்று எல்லாம் பொதுவாக கொண்டாந்து வச்சுட்டு உங்களுக்கு தேவையானது இங்கே என்ன பண்ணுங்க எடுத்துட்டு கொண்டு போங்கன்னு சொல்லி சொன்னார். அதை பலர் பார்த்து கொண்டு வந்து செய்தார். அதை பார்த்து அந்த அறிவிப்பை கேட்ட அனனியாவின் சப்பிராலும் தங்கள் காணியாட்சிகளை என்ன பண்ணார்கள், விற்று ஒரு பணத்தை கொண்டு காணிக்கையா சரி. இப்ப இவர்கள் அறிவிப்பை கேட்பவர்களாக இருந்தார்கள், அதன்படி நடப்பவர்களாக என்ன பண்ணார்கள், என்ன காணிக்கை உடனே செலுத்தணும். காணிக்கை உடனே என்ன பண்ணாங்க, அது எவ்வளவு செலுத்தினாலும் அப்புறம் பார்ப்போம், செலுத்தினாங்க. இவ்வளவு நல்ல குணங்கள் இவர்களுக்குள்ளே என்ன பண்ணுது இருந்து கொண்டு இருந்தது. பிரைஸ் தி லார்ட். இவ்வளவு நல்ல குணங்கள் இதுவரை இன்றைக்கு நாம பார்க்கிறோம். ஆராதனைக்கு செல்கிறோம், கோயிலுக்கு போறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், காணிக்கை செலுத்துகிறோம், என்னென்னவோ காரியங்கள் எல்லாம் நாம செய்கிறோம். நாமளும் இதே அனனியா சப்பிரா போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா இல்லை என்பதை நாம பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அனனியா ஆதி தெரிச்ச பேர் இன்னும் இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருந்தாங்க. இது மாதிரி இஷ்டப்படிலாம் நடக்க முடியாது. ஒரு சொன்ன சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். அதுபோல ஒரு கட்டத்திட்டங்கள் தான் அவர் கட்டுப்பட்டு என்ன நடந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அதுக்கு அடுத்தாக இவர்களுக்குள்ளே என்ன நடந்தது கடைசி? இப்படி ஆராதனை செய்வர்கள், சபை கொடுத்து விட்டு விடாதவர்கள், அவர்கள் பேதுருவின் அறிவிப்புகளை கேட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், ஒருமனப்பட்டவர்கள், இப்படிப்பட்ட ஒரு நல்ல குணாதிசயங்களை கொண்ட இந்த அனனியாவின் சப்பிராவுக்கும் என்ன நடந்தது கடைசியாக? அவர்கள் ஆண்டவரை விட்டு விலகி யார் பின்னால் போனார்கள்? பிசாசு. இப்படித்தான் ஒவ்வொரு குடும்பத்தையும் இன்றைக்கு ஆண்டவர் இது மாதிரி ஆராதிக்கிற குடும்பம், ரட்சிக்கப்பட்ட குடும்பம், பாரம்பரிய குடும்பம், கிறிஸ்தவ குடும்பம், அறிவிப்புகளை கேட்கிற குடும்பம், இந்த காணிக்கைகளை கொண்டு கொடுக்கிற குடும்பம், இந்த குடும்பங்களை தான் பிசாசு என்ன பண்றான், கண் நோக்கி முதல்ல பார்த்து இவர்களைத்தான் அவன் வஞ்சிக்க வேண்டும் என்று முதல்ல ஒரு திட்டமிடுகிறான். இதனால தான் நாம் பார்த்து கொண்டு வந்த எல்லா குடும்பங்களிலுமே எப்படியாவது பிசாசு ஒரு வழியில் நுழைஞ்சி அவருடைய பாதைகளை கடைசியா மாற்றி போடுகிறான். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இப்படியாக ஆண்டவரை விட்டு விலகி சாத்தான் அவர்களுக்குள் புகுந்து ஒரு பங்கை காணிக்கையாக கொடுத்து ஒரு பங்கை என்ன பண்ணாங்க தனக்குன்னு வச்சு. இது அவர்களுக்குள் என்னது ஒருமனப்படுதல் இருந்தது. எதில் ஒருமனப்படுதல் இருக்கணும்? நல்ல காரியம் செய்வதற்கு ஒருமனப்படுதல் இருந்திருக்கும். ஆனால் கெட்ட காரியங்களை செய்வதற்கு என்ன ஒருமனப்படுதல்? இந்த ஒருமனப்படுதல் யார் கொடுத்தது? பிசாசு. இன்றைக்கு உங்களையும் என்னையும் உங்கள் குடும்பத்திலே நீங்கள் அனனியாவின் சப்பிராவை போல போதனைகளுக்கு கட்டுப்பட்டவராக இருக்கலாம், அறிவிப்புகளுக்கு கட்டுப்பட்டவராக இருக்கலாம், ஆராதனை செய்யப்படுவராக இருக்கலாம், அனுதினமும் ஆண்டவரை துதிப்பவராக இருக்கலாம், ரட்சிக்கப்பட்டவராக எல்லாம் இருக்கலாம். ஆனால் பிசாசு உங்கள் நீங்க ஒருங்கிணைந்து ஒருமனப்பட்டவராக இருப்பதையே என்ன மாற்றலாம், அவனுக்கு சாதகமாக மாற்ற வல்லவனாக இருக்கிறார். அப்ப அவர் என்ன பண்ணாலும் ஒரு பங்கை வைத்துக் கொண்டு
ஒரு பங்கை கொண்டு போய் காணிக்கையாக கொடுக்கிறார். வாசிப்போம் வசனத்தை, 2ஆம் வசனம். விற்ற தொகையில் அவன் தன் மனைவி சப்பிராவுடன் சேர்ந்து தன்னுடைய நிலத்தை விற்றான். விற்ற தொகையில் ஒரு பகுதியை தன் மனைவி அறிய தனக்கென்று வைத்துக் கொண்டு மறுபகுதியை திருத்தூதரின் காலடியில் கொண்டு வந்து வைத்தான். அப்பொழுது பேதுரு, அனனியா, நீ நிலத்தை விற்ற தொகையின் ஒரு பகுதியை உனக்கென்று வைத்துக் கொண்டு தூய ஆவியாரிடம் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் உள்ளத்தை ஆட்கொண்டது ஏன்? அது விற்கப்படுவதற்கு முன்பு உன்னுடையதாகத்தானே இருந்தது, அதை விற்ற பின்பும் அந்த பணம் உன்னுடைய உரிமையாகத்தானே இருந்தது. பின்பு ஏன் நீ இச்செயலுக்கு உன் உள்ளத்தில் இடமளித்தாய்? நீ மனிதரிடம் அல்ல கடவுளிடம் அல்லவா பொய் சொன்னாய் என்று கூறினார். இப்ப பேதுரு தெளிவா அவர்கிட்ட கேட்கிறார், நீ எவ்வளவு தான் வித்தியா கேட்கிறார். இப்ப பேதுரு என்ன பண்ணிருக்கணும்? சரி, அண்ணன் என்ன சொல்லிருக்கணும்? உண்மையை சொல்லியிருக்கணும். உண்மையே சொல்லிருக்கணும். அவர் கேட்கலடா, பரவாயில்ல, கேட்டார். அப்ப அவருக்குள் தேவ மனுஷனுக்குள் ஆவியானவர் இருந்து பேசுகிறார். யார் அறியல? அனனியா அறியல. இவ்வளவு தூரம் அந்த திருச்சபையில இருந்தவ ஆவியானவர் கேட்கிறப்ப கூட என்ன பண்ணல? அவன் உணராதபடி பிசாசு என்ன பண்ணா? ஆட்கொண்டு வைத்திருக்கிறான். இப்படித்தான் யூதாசை பிசாசு என்ன பண்ணா? தான் செய்வது தவறு என்று அறியாதபடியே அவனை என்ன பண்ணா? வஞ்சித்தான். அவன் ஒருவேளை இந்த வஞ்சகங்களை விடாமல் இருந்திருந்தால் எவ்வளவு போதகம் செய்திருப்பான் நமக்கு தெரியாது. யூதாசு நல்ல குணத்தை யாரும் இன்னைக்கு பேசுவது கிடையாது. தீயவன் ஒரு முத்திரையை பத்தி அப்படியே தூக்கி போட்டுரும். அதுமாதிரி அனந்தியார் சபரியாலும் ஒரு தேவையில்லாத குடும்பத்தை தூக்கி போட்டுரும். அந்த தேவையில்லாத குடும்பத்தை எப்படி தேவையில்லாத நுழைந்து பார்க்கும் பொழுதுதான் நீங்களும் நானும் எந்த நிலையில் இருக்கிறது நம்மளால அறிந்து கொள்ள முடியும். அப்ப பிசாசான இப்படித்தான் இந்த யூதாசை வஞ்சித்து 12 அப்போஸ்தலர் ஒருவருடைய இடம் ஒண்ணு இல்லாம செஞ்சுட்டான். ஆண்டவர் தேர்ந்தெடுத்தது மோசமான தேர்ந்தெடுக்க. எத்தனையோ சீடர்கள் இருந்தார், 72 சீடர்கள் இருந்தார். அதில் 12 பேரை தான் அவர் தம்மோடு இருக்கவும், நற்செய்தி அறிவிக்கவும், நோய்களை துரத்தவும் இந்த அதிகாரமே யாருக்கு இருந்தது? யூதாசுக்கு இருந்துச்சு. இல்லாமல்லாம் கிடையாது. அவன் இந்த ஒரே ஒரு தவறை செய்த நிமித்தமாக எல்லாவற்றையும் இழந்து பிசாசு கொண்டு என்ன பண்ணாங்க? சாகடிக்க வைத்துட்டான். மீண்டும் ஆண்டவருக்கு திரும்பி வரக்கூட அந்த நிலை போலத்தான் இங்கே ஆண் கேட்கிறார். இவ்வளவுதான் வித்திக்கிறான் கேட்கிறார். என்ன சொன்னாரு? அனனியா, நீ நிலத்தை விற்ற தொகையின் ஒரு பகுதியை உனக்கொன்று வைத்துக் கொண்டு தூய ஆவியாரிடம் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் உள்ளத்தை ஆட்கொண்டதை கேட்கிறாரு பேதுரு. அப்ப என்ன சொல்லணும்? ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேன், கேட்டுக்கணும் இல்லையா? தான் செய்தது முதல் தவறு, ஒருமனப்பட்டு செய்தது அடுத்த தவறு. பேதுரு கேட்கும் போது இல்லைன்னு சொல்றது அடுத்த ஒரு குறையை தப்பை மன்னிக்க பொய் மேல பொய் என்ன சொல்லிட்டே போற. அதுக்குள்ள பேதுரு செய்யற என்ன திருப்பி டக்குன்னு அது விற்கப்படுவதற்கு முன்பு உம்முடையதாகத்தானே இருந்தது, அதை விற்ற பின்பும் அப்பணம் உம்முடைய உரிமையாகத்தானே இருந்தது. பின்பு ஏன் நீ இச்செயலுக்கு உன் உள்ளத்தில் இடமளித்தாய்? நீ மனிதரிடம் அல்ல கடவுளிடம் அல்லவா போய் சொன்னாய். விற்கிறதுக்கு முன்னால அது யார் பேர்ல இருந்தது? அனனியா பேர்ல தான் இருந்தது. வித்தவருக்கு காசு யார்ட்ட இருந்து? அனனியா கிட்ட இருந்தது. இப்ப இதுதான் மொத்தமா வித்ததுன்னு சொல்றப்ப யார்கிட்ட போய் சொல்றோம்? கடவுள்கிட்ட போய் சொல்றோம். இப்படியாக நாம் தேவனிடத்திலே மறைவாக சொல்லும் பொய்கள் எத்தனை இருக்குன்னு இருப்பார். மறைவாக மனிதனுக்கு மறைவாக இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு மறைவாக இருக்கவே முடியாது. இப்படிப்பட்ட காரியத்தை அனனியா செய்தது பேதுருவுக்கு தெரிந்தது. அதை கேட்கிறப்பயாவது ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன், அந்த பங்கையை கொடுத்த கேட்டிருந்தால் அங்கேயே முடிந்து போயிருக்குமே. ஆனா அனனியா என்ன அது ஒத்துக்கவே. அதுக்குள்ள என்ன கருத்து பார்த்திப்போம். அவர் கூறியதை கேட்டதும் அனனியா கீழே விழுந்து என்ன பண்ணாரு? செத்து போயிட்டாரு. இளைஞர்கள் வந்து சடங்கு தூய்மை. அப்ப இந்த அனனியா இவ்வளவு நாள் நல்ல மனிதராக ஒருமனப்பட்டவராக இருந்தார், ஆராதனைக்கு வருவராக இருந்தார், ஆராதிப்பவராக இருந்தார், அறிவிப்புகளை கேட்பவராக இருந்தார், அங்க செய்யப்பட காணிக்கைகளை என்னென்ன சொல்றாங்க செய்வராக இருந்தார், ரட்சிக்கப்பட்டவராக இருந்தார். இன்னைக்கு நம்ம பலரும் குடும்பங்கள் இப்படித்தான் இருக்கிறோம். அனனியா ஒரே ஒரு தப்பு தானே சொன்னார். ஒரு தப்பு தான். ஏன் ஆண்டவர் சாகடி அவரை மட்டும் சாகடிக்கல, அவளுக்கு பின்னால் வந்தவர் மனைவி என்ன பண்ணா ஒருமனப்பட்டவர்களாக அதே வார்த்தையை சொல்ற. பேதுரு கேட்கிறார் அப்பவும் இவளுக்கு தான் வித்தை என்ன பண்றா திருப்பி அவளுக்கும் அதே சாவு ஏற்படுது. 2 பேரும் ஒரே ஒரு பொய்யை ஒருமனப்பட்டு சொன்னார். ஒரு பொய் தானே சொன்னார். ஏன் ஆண்டவர் சாகடி ஏற்கனவே ஏன் ஆண்டவர் சாகடிக்க. அதாவது வாசிப்போம் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 26, 27 வாசிப்போம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 26, 27 வாசிப்போம்.
உண்மையை அறிந்த பின்னரும் உண்மையை சத்தியத்தை அறிந்த பின்னரும் வேண்டுமென்றே நான் பாவத்தில் நிலைத்திருந்தால் இனி நமக்கு வேறு எந்த பாவம் போக்கும் பலியும் இராது. எந்த பாவம் போக்கும் பலியும் இராது. மாறாக அச்சத்தோடு நாம் எதிர்பார்த்திருக்கும் தீர்ப்பும் பகைவர்களை சுட்டரிக்கும் கடவுளது சீற்றமுமே உண்மையை அறிந்த பின்னரும் உண்மையான சத்தியத்தை அறிந்த பின்னரும் வேண்டுமென்றே சத்தியத்தை அறிந்த மனமாறியாச்சு, ரட்சிக்கப்பட்டாச்சு, இயேசு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாச்சு, இயேசுதான் தெய்வம் என்று ஏற்றுக்கொண்டாச்சு, இயேசுவை தவிர ஆராதனைக்குரியவர் யாரும் இல்லைன்னு ஏற்றுக்கொண்டாச்சு. இயேசுதான் ரட்சிப்பு கொடுத்தார். இயேசு சில ரத்தத்தை தான் நான் பரிசுத்தமாக எல்லாம் விசுவசித்த பிறகு நாம் பாவத்தில் என்ன பாவமா இருந்தாலும் சரி, அது ஒரு பொய்யா இருந்தாலும் சரி, சொன்ன பேச்சை கேட்கலாம் சரி, விக்கிரக ஆராதனை இருந்தாலும் சரி, வேறு தெய்வங்களை வழிபடுவதாக இருந்தாலும் சரி, பண ஆசையா இருந்தாலும் சரி, விபச்சாரம் இருந்தாலும் சரி, வேசித்தனமா சரி, எந்த பாவமாக இருந்தாலும் நாம் அதில் நிலைத்து இருந்தால் நான் கிறிஸ்தவர் என்று சொல்லிக்கொண்டு வெளியே எல்லாரும் என்ன பொய் சாட்சிக்காரன் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். நான் கிறிஸ்தவர் என்ற ஆலயத்துக்கு வந்து கொண்டு என்னை விபச்சாரக்காரன் வெளியே ஒரு பெயர் வச்சிருந்தாங்க. நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு இவன் ஒரு கொள்ளைக்காரன் என்று சொல்லி பெயர் வைத்திருந்தானார். நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு இவன் ஒரு திருடன் என்று வெளியே பெயர் வைத்துக் கொண்டிருந்தானார். இவன் கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு வேற்று தெய்வங்களை ஆராதனை செய்வராக வெளியே இருந்து கொண்டிருந்தார். கிறிஸ்தவனுடைய ஆலயத்துக்கு வந்துட்டு வெளியே மாந்திரிகம் செய்து கொண்டிருந்தார். கிறிஸ்தவனுடைய சொல்லிக்கொண்டு எல்லா தெய்வங்களையும் உலகில் இருக்க எல்லா தெய்வங்களையும் வழிபட்டுக் கொண்டிருந்தார். என்ன அர்த்தம்? அதிலே நிலைத்திருந்தால் என்ன அர்த்தம்? இனி நமக்கு வேறு எந்த பாவம் போக்கும் பலியும் இராது. பலியும் நல்லா தெரிஞ்சு அறியாத காலங்கள் வேறு. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாச்சு, ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, புதுநன்மை எடுத்தாச்சு, உறுதிமொழி எடுத்தாச்சு, மெய்வாகம் பண்ணியாச்சு. இன்னமும் ஆண்டவர் அறியலன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. கோயிலுக்கு வரோம், ஞாயிற்றுக்கிழமை வரோம், திவ்யனுக்கு உட்கொண்டோம், இல்லையா சில நாட்கள் பாவ செய்கிறோம். இதற்கப்புறம் உங்களுக்கு ஆண்டவரை தெரியாதுன்னு சொல்றது ஒரு. ஆனால் சத்தியத்தை அறிந்த பிறகு அதிலிருந்து மாதிரி 10 கற்பனைகள் மட்டுமல்ல, 2 கற்பனை மட்டுமல்ல, திருச்சபை கட்டளை மட்டுமல்ல, புதிதாக தேவன் கொடுக்கிற எல்லா கட்டளைகளுக்கும் செய்யாமல் மீறுகிறது எல்லாமே என்ன வருது? அந்த பாவத்தில் நீ நிலைத்திருந்தா எப்பவுமே நீ அதே பாவத்திலே, அது கோபமா இருக்கலாம், அகமாவா இருக்கலாம், வஞ்சகமா இருக்கலாம், சூழ்ச்சியா இருக்கலாம், மேட்டுமையா இருக்கலாம், மமதையா இருக்கலாம், அகங்காரமா இருக்கலாம், ஆணவமா இருக்கலாம், எதுனால இருக்கலாம். இல்ல புரணி பேசுறதுலே அதிலே நிலைத்திருந்தா, கோயில் விட்டு வெளியே வந்த வாசல்ல உட்காந்து 10 பேரை பத்தி புரணி பேசுது, கோயில் விட்டு வீட்டுக்கு வந்தனா வீட்டில் பக்கத்துல 10 பேரை பத்தி புரணி பேசுது. இப்படி பேசுவது போல பாவத்தில் நாம் நிலைத்திருந்தால் என்ன நடக்குமா? இனி நமக்கு வேறு எந்த பாவம் போக்கும் பலியும் இராது. இனிமேல் பூசைக்கு போய் ஒப்பு கொடுத்தா நடக்காது. அதான் சொல்ல முடியுது. ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், எப்பொழுதும் பாவத்தை மன்னிக்க வல்லவர், அதில் சந்தேகம் இல்லை. அவர் கிருபை உள்ளவர், அதை மன்னிப்பார். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றோம், நிறைய பேர் பிரசங்கம் பண்ண, அதெல்லாம் உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் இதை செய்துட்டு வெளியே போய் பாவத்தை அறியாத காலங்களில் நிலைத்திருந்தால் என்ன நடக்குமா? பாவம் போக்கும் பலி இராது, கிடையாது. மாறாக அச்சத்தோடு நாம் எதிர்பார்த்திருக்கும் தீர்ப்பும் பகைவர்களை சுட்டரிக்கும் கடவுளது சீற்றமுமே எஞ்சி இருக்கும். அதான் கிடைக்கணும். ஆண்டவருடைய கோபம் தான் கிடைக்கும். ஆண்டவருடைய கோப ஆக்கியம் தான் நமக்கு கிடைக்கும். ஆண்டவர் ரொம்ப இரக்கம் உள்ளவர், அளவில்லா தயவு உள்ளவர். அவர் என்ன பார்த்து மன்னிச்சா மன்னிப்பார். ஆனால் அது நிலைத்திருந்தால் வேற எந்த பலியை கொடுத்து எத்தனை பூசை வச்சு கொடுத்தாலும் அந்த பாவத்துக்குள்ள சீக்கிரம் அவர் விட்டு போக. உதாரணத்துக்கு நான் சொல்லு, மோசையை பார்க்கிறோம். மோசையை போல சாந்த குணம் உள்ளவன் யாருமே இல்லைன்னு சொன்னார் ஆண்டவர். சொன்னார்ல. நான் உண்மையுள்ளவன் என்றார். உண்மையுள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. உண்மையுள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. உண்மையுள்ளவன் என்று சொன்னார், முகமுகமாக பார்க்கிறேன் சொன்னார், நண்பர் என்று சொன்னார், எல்லாம் சொன்னார். நீ கண்மலையிட்ட பேசுன்னு சொன்னார். அவர் என்ன பண்ணாரு? அடிச்சாரு. சாந்த குணம் உள்ளவன் எங்க அனுபவனாரு கோபத்தில் போய் அடிக்கிற எல்லாருடைய சாந்த குணமுடன் என் மோசேயை பெருமையாக சொன்னார். போய் 2 அடிக்கிறார்.
அத்தோட முடிஞ்சு போச்சு. இனிமே நீ காணாத தேசத்தை உள்ளே நுழைய மாட்டேன். நுழைய மாட்டேன். கண்களால் கண்களால் காண்பாய். நடிச்சாரா இல்லையா? இவ்வளவு தூரம் பாவடத்துல பரிந்து பேசி இவ்வளவு தூரம் மக்களை வழிநடத்தி கொண்டு வந்தவர் ஒரு கூட மன்னித்து மாட்டக்கூடாதாண்டவர். சத்தியத்தை அறிந்தவர் மோசே. ஆண்டவர் எப்படிப்பட்டவர், எதை விரும்புகிறார், எதை விரும்ப மாட்டார், அவர் விரும்பாத காரியத்தை செய்யும் பொழுது தேவன் அதை விரும்புவதில்லை. மற்ற புறஜாதி மக்கள் செய்யறப்ப ஆண்டவரை காண மாட்டார். ஆனா உங்களுக்கு தெரியும், திருச்சபை சட்டம் சொல்லுது, 10 கற்பனை சொல்லுது, பைபிள் வார்த்தைகள் சொல்லுது, புதிய 2 கட்டளைகள் சொல்லுது, எல்லாத்தையும் மீறி அப்படியே தான் நிலைத்திருப்பேன் என்று வாழ்ந்து கொண்டிருந்தோமானால் தேவனுடைய கோபாக்கினை தான், தேவமும் கோபமும் சீற்றம் தான் நம் வாழ்வில் வந்து கிடைக்கும். இதைத்தான் இன்றைக்கு பல கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்ளும். மோசே போக முடியல, சாவை எதிர்கொள்ள வேண்டியதா இருந்தது. ஆகான் யோசுவா படையெடுத்து போறப்ப, ஆயுப்படத்துக்கு படையெடுத்து போறப்ப அவர் அதுக்கு முன்னாலே அந்த என்ன தேசம் இது, எரிகோ நகரத்திலிருந்து சாமத்தியான பொழுது எடுத்துட்டு வராதுன்னு ஆண்டவர் சொன்னார். ஆனா ஆக்கான் என்ன பண்ணான், அங்குள்ள கொஞ்சம் பொருளை கொண்டாந்து அவர் அதனால ஆயுப்பட்டத்தை தோல்வி அடைந்தார். ஜோஷுவா போய் ஆண்டவரை ஜெபம் பண்ணார். போய் முதல்ல எவன் திருடான் பாடுறா. ஆக்கான் கண்டுபிடிக்கிறார். ஆக்கான் என்ன நடந்தது, அவனை மன்னிக்கவில்லை, கல்லால் இருந்து கொண்டார். தேவ கோபம் என்பது அதுதான். சத்தியத்தை அறிவதற்கு முன்னால் வேறு. நீ எகிப்து தேசத்தில் இருந்து கொண்டு பாவம் செய்து கொண்டிருந்தால் ஆண்டவர் மன்னித்திருப்பார். நீ எகிப்தின் அடிமைத்திலிருந்து வெளியே வந்தாச்சு, பாவத்தின் அடிமைத்திலிருந்து ஆண்டவர் மீட்டு கொண்டு வந்துட்டார். வந்த பிறகு மீண்டும் நீ பாவத்தை நிலைத்திருக்க வேண்டும் என்று நினைத்தால் இதுதான் நடக்கும். இன்னைக்கு பல திருச்சபைகள் ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், எந்த பாவத்தை பண்ணாலும் மன்னிச்சிருவாரு, எப்படினாலும் மன்னிக்க வரவர் இல்லைன்னு சொல்லு. அதற்காக அதிலே நிலைத்திருந்தால், அறிந்த பிறகு சத்தியத்தை அறிந்த பிறகு அது நிலைத்திருந்தால், எதுக்கு உதாரணம் சொன்னாரு, நாய் தான் கக்கினதை எப்படி பன்றி மீண்டும் சேற்றில் புலர்வது உருண்டு புரள்வது போல நாமும் இருந்தால் அதற்குரிய ஆக்கினை நாம் அடையத்தான் வேண்டும். அதனால உடனே நம்ம கிறிஸ்தவர்களாயிட்டோம், ஞானசாரம் எடுத்துட்டு வந்தோம், புது முழு ஞானத்தை எடுத்துட்டோம், பரிசுத்தாவி பெற்றோம், அபிஷேகம் பெற்றோம், எல்லாம் கரெக்டு. இன்னும் எந்த பாவத்தை அறிந்த பிறகு எந்த பாவத்தை நிலைத்திருக்கிறேன். அது சின்ன பாவம் பெரிய பாவம் ஆண்டவர் கிடையாது. அற்ப பாவம் சாவான பாவம் ஆண்டவர் கிடையாது. ஆண்டவருக்கு மீது தான் எல்லாம் பாவம் தான், முடிஞ்சு போச்சு. மூப்பர்கள் கொடுத்த கட்டளை மீறானது பாவம் தான், முடிஞ்சு போச்சு. அதை விட்டுட்டு இது அற்ப பாவம் தானே, இது சின்ன பாவம் தானே, இது பெரிய பாவம் தானே சொல்லி எதையும் நாம் நியாயப்படுத்த வேண்டாம். அனனியாவும் சப்ரானும் செய்து ஒரே தவறு தான். இதற்கு முன்னால் நல்ல ஒரு ஊழியர்களாக, நல்ல ஒரு ஊழியம் செய்வர்களாக அந்த சபையில் அவர்கள் இருந்திருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட தோல்வி அவர்களுக்குள் வந்த பொழுது ஆண்டவர் வார்த்தை, மோசே எப்படி தண்டித்தார், ஆகானை எப்படி தண்டித்தார். ஆரோன் ஒரே தப்பு, என்ன தப்பு, விக்கிரக ஆராதனை. தான் மட்டும் செய்யல, தன்னை சூழ்ந்திருந்த மக்கள் எல்லாம் ஒரு விக்கிரகத்தை செய்து அதை ஆராதனை செய்தவர். மக்கள் செஞ்சிருந்தா பரவாயில்ல, மோசையோட கூட இருந்து இவ்வளவு காரியங்களை செய்த ஆரோன் செய்தார். ஆண்டு என்ன தண்டனை கொடுத்தாரு, ஜீவ புத்தகத்திலிருந்து ஆரோனின் பெயர் என்னவென்றாரு கிறுக்கி போட்டு விட்டார். பிரைஸ் தி லார்ட். ஆரோனுக்கு அந்த தண்டனை கிடைத்தது. மோசே கேட்கிறார், என் பேரை கிறுக்கி போடுங்கிறார். அதெல்லாம் முடியாது. எவன் அதை செய்தானோ அவன் பெயர் ஜீவ புத்தகத்திலும். அது மாதிரி நீங்களும் நானும் இப்படிப்பட்ட வேண்டாத தவறான வழிகளில் மக்களை நடத்தி கொண்டு சென்றால் இந்த ஆக்கினை தான் இந்த உலகத்தில் ஒன்றும் கிடைக்காது. அடுத்த உலகத்தில் ஜீவத்தில் பேர் இருக்காது. அதுதான் நான் கற்றுக்கொள்ளும். ஆனால் எந்த ஒரு பாவங்களை செய்யும் பொழுதும் அதிலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது தேவன் கோபப்படுகிறார். பாவம் பலி செலுத்தினால் நிறைவேற்றி மன்னிக்கப்படும். நாம் நினைச்சு தவறாக போயிடக்கூடாது. இரக்கமுள்ள தேவன் தான், இரக்கத்தோடு தான் இருக்கார், கிருபை தான் கொடுக்கிறார், கிருபை தான் ரட்சித்திருக்கார். ஆனால் எத்தனை நாளைக்கு ஒவ்வொரு வாரம் கோயிலுக்கு வரப்பையும் இதே பாவத்தில் உட்காந்துருப்பீங்களா? நீங்க கோயிலை விட்டு வெளியே வந்து அதே பாவத்தில் உட்காந்துருப்பீங்களா? கொஞ்சம் கூட ஆண்டவர் பக்கம் வரணுங்கிற எண்ணங்கள் இருக்காதா? ஆண்டவர் இவ்வளவு தூரம் நம்ம பண்ணியிருக்காரு, நல்லபடியா இருக்கணும் எண்ணங்கள் நமக்கு வராதா? அதனால்தான் அனனியாவும் சப்பிராலும் செய்த குற்றங்களை அவர்கள் சத்தியத்தை அறிந்தவர்கள். வார்த்தை போன்ற வசனத்தை திருத்துதர் பணி 17ஆம் அதிகாரம், திருத்துதர் பணி 17ஆம் அதிகாரம் 27 வார்த்தைக்கும் 30 வரைக்கும். கடவுள் தம்மை அவர்கள் தேட வேண்டும் என்பதற்காக இப்படி செய்தார். தட்டி தடவியாவது நம்மை கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு செய்தார். ஏனெனில் அவர் நாம் ஒவ்வொருவருக்கும் அருகிலேயே உள்ளார். ஒவ்வொருவருக்கும் அருகிலேயே இருக்கிறார்.
அவரை சார்ந்துதான் நாம் வாழ்கின்றோம், ம். இயங்குகின்றோம், இருக்கின்றோம். உங்கள் கவிஞர் சிலர் கூறுவது போல நாம் அவருடைய பிள்ளைகளே. நாம் கடவுளுடைய பிள்ளைகளாய் இருப்பதால் மனித கற்பனையாலும் நாம் கடவுளின் பிள்ளைகளாக இருப்பதால் மனித கற்பனையிலும் சிற்ப வேலை திறமையாலும் உருவாக்கப்பட்ட பொன் வெள்ளி வெள்ளி கல் உருவங்களை போல கடவுள் இருப்பார் என நாம் எண்ணுவது முறையாகாது. திருப்பி கேளுங்க. நாம் கடவுளுடைய பிள்ளைகளாய் இருப்பதனாலே மனித கற்பனையாலே சிற்ப வேலை திறமையினாலே உருவாக்கப்பட்ட பொன் வெள்ளி கல் உருவங்களைப் போல கடவுள் இருப்பார் என நாம் எண்ணுவது முறையாகாது. ஏனெனில் மக்கள் சில பேர் சொல்றாங்க பழைய ஏற்பாடு காலத்துல இப்படி இருக்குது, அதான் சொல்றாரு அவர். ஏனெனில் மக்கள் அறியாமையில் வாழ்ந்த காலத்தில் கடவுள் இதனை பொருட்படுத்த அந்த காலத்துல வச்சிருந்தாங்கன்னு பேச வேண்டியதில்லை. அறியாத காலத்தில் ஆண்டவர் என்ன பண்ணல, பொருட்படுத்தல. ஆனால் இப்போது எங்கும் உள்ள மக்கள் யாவரும் மனம் மாற வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகிறார். மனம் மாற வேண்டும் என்று. அதனால அந்த காலத்துல அப்படி பண்ணாங்க, அவங்க அப்படி பண்ணாங்க, அதனால நாங்க அப்படி பண்றோம்னு சொல்லி நாம் நியாயப்படுத்துவதை தேவன் விரும்புகிறார். அவர்கள் அறியாத காலத்திலே உண்மையான தேவன் எப்படி இருப்பார் என்று அறியாத காலத்திலே அவர்கள் எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருந்த பொழுது ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று தெரியக்கூடிய அந்த தேவனுடைய வல்லமைகளை பற்றியும் மாட்சிமை பற்றி அவர்களுக்கு தெரியாது. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றிய மகிமை என்னன்னு தெரியும், பிதாவானதை பற்றி என்னவென்று தெரியும், பரிசுத்தாவினை பற்றி என்னவென்று தெரியும். அது தெரிந்த பிறகுதான் யார் எழுதுறது, பவுலுடைய எழுதுறது. அறியாத காலங்களிலே தேவனை காணாதவர் போல இருக்கிறார். இப்பொழுது எல்லோரும் மனம் மாற வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். அந்த மனமாற்றம் இல்லாதனால்தான் அண்ணன் சக்கராயர் பண்ணார்கள் இந்த பாவத்துக்குள்ளான. நீங்களும் நானும் இன்னைக்கு அவங்க பழைய ஏற்பாட்டை அப்படி பண்ணாங்க, இதை அப்படி வச்சிருந்தாங்க, அதை அப்படி வச்சிருந்தாங்க, அதனால நாங்க இப்படி வச்சிருக்கோம்னு சொல்லி நியாயப்படுத்தி கொண்டிருந்தார். தேவன் அறியாத காலையில் காணாதவராக இருந்தார். அறிந்த காலத்தில் என்ன பண்ணாரு, அது மனம் மாற வேண்டும் என்று தேவன் கட்டளையிடுகிறார். நல்லா கேட்டுங்க, கட்டளை ஒரு கட்டளை ஏற்று செய்யணும். அதை மீறினால் பாவமாகும். திருப்பி அதிலே நிலைத்திருந்தால் தேவ கோபம் தான் வரும் மேல. அடுத்து வாசிப்போம். ஏனென்றால் ஒரு நாள் வரும் அப்போது தாம் நியமித்த ஒருவரை கண்டு அவர் உலகத்துக்கு நேர்மையான தீர்ப்பு அளிப்பார். அது தீர்ப்பு ஒரு நாளிலே நாம் தேவ கட்டளையில் மீறி அதனை நிலைத்திருக்கிறோமா, மீறிட்டுல திரும்பி வந்துட்டோமா, இல்லை மீறாமல் இருக்கிறோமா யோசிச்சோம். அனனியாவும் சப்பிராலும் இப்படி அதான் ஒரு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள், இயேசுவே ஆண்டவர் என்று அறிந்தவர்கள், ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்கள், ஆராதனைக்கு வந்தவர்கள், அங்கே நல்ல சபையிலே மூப்பர்கள் அவர்களே அவர்கள் இருந்திருக்கலாம், ஊழியம் செய்து கொண்டு வந்தவர்கள். அதனால் இன்றைக்கு இருக்கும் விசுவாசிகளே, ஊழியர்களே, திருச்சபை நடத்துவர்கள், இன்றைக்கு நாம் இந்த வார்த்தைகளை பார்த்து அனனியாவையும் சப்பிராலையும் போல நாம் ஒரு நல்ல ஒரு ஊழியத்தில் இருந்திருக்கலாம், அல்ல இருந்து கொண்டு இப்பொழுது இருக்கலாம். ஆனால் ஏன் பிசாசு அவளை இப்படி வஞ்சித்தான், ஏன் இப்படி இருந்தாலே அவன் ஒரு பாவம் செய்தாலே ஆண்டவர் ஏன் தண்டித்தார் என்று தெரிஞ்சது. இதே போல நீங்களும் நானும் இப்படி ஒரே ஒரு தப்பு பண்ணி அது நிலைத்திருந்தா முடிஞ்சு போச்சுக்காரு. பேதுரு கேட்டோடையே ஐயா நாங்க தப்பு பண்ணிட்டோம் கேட்டிருந்தா மேட்டர் ஓவர். ஆனால் அது நிலைத்திருந்தார்கள், அந்த பாவத்தை தேவனுக்கு விரோதமான பாவத்தில் அது சிலை வழிபாடாக இருக்கலாம், விக்கிர ஆராதனைகள் இருக்கலாம், பொய் சொல்வதாக இருக்கலாம், திருடுவதாக. இந்த கோயிலேருந்து நான் ஒரு சின்ன மொழிதிரி தான் எடுத்துட்டு வந்தேன் நீங்க நினைக்கலாம், அது தேவனுக்குரியது. அது எப்படி நீங்க எடுக்க முடியும்? கோயிலுக்குரிய சொத்துக்களை ஒரு இலை துரும்பு கூட எடுக்கக்கூடாது, எல்லாம் தேவனுக்கு சொந்தமான காரியம். ஆள் பார்க்கல, இதுக்கு மதிப்பு கிடையாது. ஒரு பேனா கீழே கிடந்தா கூட அதை எடுத்துட்டு வர உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. ஒரு ரூபாய் காயின் கீழே கிடந்தா கூட அது ஆண்டவருக்கு சொந்தமானது, அங்கதான் போட முடியும், உங்க பாக்கெட்டுக்கு. சின்ன பொருள் தானே நீங்க நினைக்காதீங்க, அங்கே சின்ன சின்ன காரியங்கள் தான் தேவன் என்ன உங்கள் மனப்பாங்கை பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். ₹1 திருநாள் திருட்டுதான், 1 கோடி ரூபாய் திருநாள் திருட்டுதான். நான் ஒன்றும் பெரிய திருட்டை செய்யறேன்னு யாரும் சொல்ல முடியாது. அனனியாவும் சப்ராலும் செய்தது ஒரே ஒரு தவறு தான். ஒரு உணர்ந்திருந்தால் ஒருவேளை மன்னிப்பவர்களுக்கு கிடைத்திருக்கும். அவர் உணரக்கூட இல்லாத நிலையிலே ஒருமனப்பட்டவர்களாக இருந்தார். பிரைஸ் தி லார்ட். இதுக்கு ஆலயத்துக்கு செல்லும் குடும்பங்கள், எத்தனையோ குடும்பங்கள் ஒருமனப்பட்டவர்களாக இருக்கும், ஆராதிக்கிறவர்களாக இருக்கும், ரட்சிப்பை பட்டவர்களாக இருக்கிறோம்.
பெரிய சபையிலே பெரிய பங்கு பெரிய பொறுப்புகளை இருப்பவர்களாக இருக்கலாம், அல்லது சபையை நடத்துவர்களாக இருக்கலாம், சபையின் மூப்பர்களாக நாம் இருக்கலாம், சபையில் உள்ள சின்ன சின்ன பக்த சபைகளுக்கு தலைவர்களாக தலைவிகளாக நாம் இருக்கலாம். எல்லாம் இருப்பது இந்த அனனியா சப்பிரால் போல ஒருமனப்பட்டவர்களாய் ஆண்டவருக்கு விரோதமாக ஏதாவது செய்திருக்கிறோமா என்று யோசித்துப்பார். கோயிலில் கடந்த ஒரு மெழுகுவர்த்தி நீங்கள் எடுத்திருந்தாலும், ஒரு சின்ன தீப்புட்டி, ஒரே ஒரு தீக்குச்சியை நீங்கள் சொந்த உயரத்துக்காக வெளியே எடுத்திருந்தாலும் தப்பு தான். அது வேஸ்டாக தானே கிடக்குதுன்னு சொல்லி வெளியே தானே கிடக்குது தூக்கிட்டு வரது உங்களுக்கு உரிமை கிடையாது. அது ஒரு பைசா காலம் இருந்து 1 கோடி ரூபாய் இருக்காது. எந்த பொருளாக இருந்தாலும் சரி, அங்கே விழுகிற தேங்காயாக இருக்கட்டும், அங்கே விழுகிற மாங்காயாக இருக்கட்டும், அங்கே விழுகிற பலாக்காயாக இருக்கட்டும், எதையும் எடுத்துட்டு வர உரிமையே அது ஆண்டோட ஆலயத்தில் எடுத்துதான் அது திருட்டு தான். அதை நாம் எந்த காலத்தில் நியாயப்படுத்தவே முடியும். அதைத்தான் இன்றைக்கு தேவன் நமக்கு உணர்த்த விரும்புகிறார். அது சின்ன காரியமாக இருக்கலாம். இல்லை ஏன் இந்த அனனியால் சப்பிராலும் இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு அன்றைக்கு இறங்கி வந்தார் வேண்டாம். ஒரு காரியத்தை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் பார்த்தது போல தாவீது ஒரு பாவம் செய்தார். அது உரியாவின் மனைவி தன் மனைவி உரியாவை கொலை செஞ்சு சாகடிச்சுட்டான். ஆண்டவரை தண்டிச்சாரா இல்லையா? அதற்கு பிறகு மனம் திரும்பிய தாவீது ரொம்ப ஒழுக்கமுள்ளவனாக இருந்தான். ஆண்டோடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பனாய். அதுபோல் இன்னைக்கு அனனியால் சப்பிரால் போறேன். நாம் ஏதேனும் ஒரு பாவத்தில் தேவன் அருவருக்கும் காரியத்தை செய்து கூட அதில் நிலைத்திருந்தார், அறியாமல் இருந்திருக்கார். அனனியாவுக்கு சப்பிரியாக இப்படிப்பட்ட தண்டனை நினைக்கிறேன். இப்படிப்பட்ட தண்டனை மோசேக்கு கிடைச்சது, தாவீதுக்கு கிடைச்சது, ஆரோனுக்கு கிடைச்சது, ஆக்கானுக்கு கிடைச்சது. இன்னும் எத்தனையோ பேருக்கு இருக்காங்க. வேதத்தை எடுத்து பார்த்தா கிடைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. சிம்சோனை பார்த்தோம், கிடைச்சதா? எல்லாருக்கும் கிடைச்சது. அப்படிப்பட்ட தண்டனை உங்களுக்கு கிடைக்கணுமா? வேண்டாம் உடனே அதுபோல நாம் ஆய்ந்து பார். அவர் என்ன பண்ணார்? ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன். காண்பவரே என்னை காப்பவரே, காண்பவரே என்னை காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன். நீங்க பார்த்த இடத்துல வீடியோ கேமரா தெருவில் ஒருத்தர் திருடிட்டு போனா கூட எங்கேயாவது வீடியோ சிசிடிவி காமிச்சிருக்கு. ஆண்டவருக்கு அவ்வளவு கண்கள் இருக்குது. இந்த சிசிடிவிலாம் புதுசு கிடையாது. அவருக்கு சிசிடிவி ஒவ்வொருத்தர் மாரி ஒரு வீட்டுக்குள்ளேயும் உங்க வீட்டை பூட்டிட்டா உள்ள நடக்கிறது வெளியுள்ளவங்க தெரியாது. ஆனால் யாருக்கு தெரியும்? அவருடைய கண்ணில் அங்கே சிசிடிவி வச்சிருக்கிறது ஏற்கனவே தெரியும். அதனால உங்க மனதுக்குள் என்ன இருக்குன்னு தெரியும். அந்த அனனியாவின் சப்பிராயின் போல நான் இதுவரைக்கும் வாழ்ந்திருந்தேன். யோசித்து பார்ப்போம். சின்ன சின்ன காரியமாக இருந்தவரை கோயில் பொருளை எடுப்பது, பள்ளிக்கூடத்தை வேலை செய்கிற இடத்துலேருந்து ஒரு பென்சில் எடுத்துருவார், அது ஒரு தவறு. இந்த பென்சில் வந்து நீங்கள் செய்கிற வேலை செய்கிற இடத்துக்கு ஒரு மதிப்பில்லாத பொருளாக இருக்கலாம். ஆனால் உங்களுக்குள்ள பொருள் அல்ல. அது எல்லாத்தையும் உங்களுக்குள்ள பொருள் அல்ல. ஒரு கடையில் ஒரு பொருள் வாங்குறீங்க, ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தா அவங்களுக்கு தெரியுது, அவன் பரவாயில்ல காணாமல் கொடுத்துட்டாலும் வாங்கிடக்கூடாது. அது அவனுக்குரிய பொருள் உங்கள்கிட்ட இருந்தால் அது சாபமாக மாறும். என்ன தெரிஞ்சுக்கணும். இப்படி சின்ன சின்ன பெரிய காரியங்கள் நாம் செய்திருக்க போது, சின்ன சின்ன காரியங்களாக அடுத்தவர் பேரை உட்கார்ந்து பேசி புரண்டி பேசி அடுத்தவர் பேரை கெடுத்து இருக்கலாம். சின்ன காரியம் தான் மாற்ற உங்களுக்கு தெரியும். அவர் வாழ்க்கைக்கு அது பெரிய காரியம். அவருடைய பார்ப்பவர்களா அந்த கண்ணோட்டத்தோட பார்ப்பார். யோசித்து பார்க்கறதுக்கு முன்னாடி அனனியாவின் சப்பிராலும் ஏன் இப்படி தப்பு செய்யறாங்க முதல் தெரியும். ஏன் செஞ்சாங்க? அவருடைய வாழ்க்கையில் 3 தவறுகள் இருந்தது. என்ன தவறு இருந்ததுன்னா, அவர் இதெல்லாம் கேட்டு ஒரு உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை என்ன வாழலை. மேம்போக்கான ஒரு வாழ்க்கை என்ன பண்ணார்கள்? வாழ்ந்தார். எல்லாரும் கோயிலுக்கு வராங்க, நான் என்ன பண்ணணும்? கோயிலுக்கு வரணும். அப்படித்தான் அவர் வந்தார். அப்படித்தான் அவர் என்ன பண்ணாரு? எல்லாரும் காணிக்கை கொடுக்குறாங்க, நான் என்ன பண்ணணும்? காணிக்கை கொடுக்கணும். வெளியரங்கமாக என்னை எல்லாரும் மேட்டிமையா பார்க்கணும், இந்த மரியாதையா பார்க்கணும், இந்த மதிப்பா பார்க்கணுங்கிறதுக்காக ஒரு விளம்பரத்திற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து செய்யாமல் எல்லாரும் வராங்க. நம்மளும் கோயிலுக்கு போனா என்ன பண்ணுவாங்க? நம்மளை ஏதாவது சொல்லுவாங்க. எல்லாரும் அறிவிப்பு கொடுத்து காணிக்கை கொடுக்குறாங்க, நம்மளும் காணிக்கை கொடுக்குறாங்க. நம்ம என்ன பண்ணுவாங்க? தப்பா பேசுவாங்க, மற்றவங்க மட்டமா நினைப்பாங்க. மற்றவங்களால நான் பெரிய ஆளுன்னு காட்டிக்கிறேன், மற்றவங்களால நான் பெரிய மூப்பண்ணு காட்டிக்கிறேன்னு இப்படி தன் மனதிற்குள் இருக்கும் ஆசைகளை நிவர்த்தி செய்வதற்காக அவர்கள் இங்கே ஆலயத்துக்கு வந்தார்கள். வெளிய உண்மையுள்ள தேவனை ஆராய்ச்சி செய்வதற்காக என்ன பண்ணல வரல. இன்னைக்கு நம்மில் பல பேர் இருக்கிறோம். ஒரு டியூப்லைட் வாங்கி போட்டாலே இவர் கோபயம் பேர்.
ஒரு ஃபேன் வாங்கி போட்டா அந்த ஃபேன்ல உபயம். ஒரு சர்ச்சுக்கு டொனேஷன் கொடுத்தா கல்வெட்டுல என்ன இருக்கும்? பேர். எதை காட்டுகிறது? ஆண்டோட ஆலயத்தை கட்டுறதுக்கு உங்க பேர் எழுதணுமா? ஒரு டியூப்லைட் வாங்கி போறதுக்கு உங்க பேர் எழுதணுமா? ஒரு ஃபேன் வாங்கி போறதுக்கு உங்க பேர் எழுதணுமா? எதுக்காக செய்றீங்க? எல்லோரும் பார்க்க வேண்டும் என்று. இதான் காணிக்கையா? இதைத்தான் நான் சப்பிராலும் அனனியாவும் அன்னைக்கு செய்தார். எல்லோரும் பார்க்கும்படியாக காணிக்கையாட்சி கூட வித்து காசை கொடுத்தாங்க. எல்லோரும் ஆஹா இவங்கெல்லாம் கொடுக்குறாங்க. போர்ட்ல 2 லட்சம் 3 லட்சம் பேடையில இருக்கும். ஆகா இவங்கெல்லாம் அவ்வளவு கொடுத்துருக்காங்களேன்னு எல்லாரும் மேட்டுமையா நினைக்கணும்னு நினைத்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவருக்கு செய்கிற காரியம் வலக்கை செய்வது இடக்கைக்கு என்ன கூடாது? தெரியக்கூடாது. ஏழைகளுக்கு உதவி செய்யறதுக்கு பெரிய மேடை போட்டு போர்டை போட்டு டிவியில் எடுத்து வாட்ஸ்அப்ல போட்டு பேஸ்புக்ல போட்டு பறைசாற்றுறதுக்கு அல்ல. அது அனனியால் சப்ராங்க. அவர்களுக்குள்ளே அவர்கள் இருக்கின்ற சபைகளிலே நாங்கள் தினந்தோறும் ஆராதனைக்கு வரோம். தினந்தோறும் ஒரு வார்த்தைகளை கேட்கிறோம். நாங்களாம் ரசிக்கப்பட்டவர்கள் என்று பெருமையாக சொல்லிப்படுறோம். இன்னைக்கு பல சபையில் பல பேர் மட்டும் கேட்கிறாங்க, நாங்களாம் ரசிக்கப்பட்டோம், நீங்கள் ரசிக்கப்படவில்லை கேட்கிறோம். நம்ம ரசிக்கப்படலையா? ரட்சிப்பு என்றால் என்ன? முழுக்க ஞானத்தால் ரட்சிப்பு என்பது இயேசுவின் இரத்தத்தால் பாவங்கள் கழுவப்பட்டு என்று விசுவாசிப்பது, இயேசுவை ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதுதான் விசுவாசம். அதற்கு அடையாளமாக இருக்கிற காரியங்கள் ஒருவேளை அபிஷேகமாக இருக்கலாம், இல்லை ஞானஸ்தானமாக இருக்கலாம், ஒரு சபையில் ஒன்று வச்சிருக்கலாம். அடையாளத்தை பிடித்துக் கொண்டு இருக்கக்கூடாது. எனவே இன்றைக்கு நான் பாரம்பரிய கிறிஸ்தவனுடைய அடையாளத்தை பிடித்துக் கொள்வோம். நான் தோமையார் கிறிஸ்தவனுடைய அடையாளத்தை பிடித்துக் கொள்வோம். நான் கத்தோலிக்க கிறிஸ்தவனுடைய அடையாளத்தை பிடித்துக் கொள்வோம். ஆனால் யாரை போல் இருக்கிறோம்? எங்கள் சர்ச்சில் நான் தான் பெரிய ஆளாக இருக்கிறதுக்காக எது வந்தாலும் முன்னாலே வந்து நின்று எந்த காரியம் தான் உடனே அப்படியே அங்கங்கே ஓடி நின்று பெரிய ஆள் பங்கா காட்டிட்டு இருக்கின்ற காரியங்களை நாம் பல திருச்சைகளை இன்னைக்கு பார்க்கணும். அதெல்லாம் எதை காட்டுகிறது? வெறும் ஆடம்பரத்துக்காக நம்முடைய பெரிய ஆளை காட்டிக் கொள்வது. இதைத்தான் அனனியாவும் சப்பிராலும் இன்றைக்கு செய்தார். நாங்கள் பெரிய ஆட்களால பெரிய தொகையை கொண்டு கொடுத்துட்டாங்க. எல்லாரும் இங்க காணி கொடுத்தாங்க, நம்ம கொடுக்காம இருந்தா அவங்க பார்ப்பாங்கன்னு கொடுத்துட்டாங்க. எல்லாரும் டெய்லி கோயிலுக்கு வராம இருந்தா என்னன்னு கேட்பாங்க, கோயிலுக்கு வந்துட்டாங்க. இப்படியும் அவர்கள் மனம் இருந்தனால்தான் அதிலே ஒருமனப்பட்டவளாக இருந்ததுனா அந்த சொத்தை வைத்து இல்லைங்க முழுசும் கொடுத்துடணும் மனைவி சொல்லியிருக்கலாம், அல்லது கணவன் சொல்லியிருக்கலாம், அல்லது 2 பேருமே ஒருமனப்பட்டு என்ன பண்ணலாம் சொல்லியிருக்கலாம், பேரு கேட்ட பேர் சொல்லியிருக்கலாம். இப்படி அவர்கள் ஏன் இருந்தார்கள்? உண்மையான ஒரு வாழ்க்கை வாழாங்க. உண்மையான ஒரு வாழ்க்கை வாழாங்க. உலகத்திற்காக இடவர உலக போக்கில் நடப்பதில்லை, ஒத்த வேஷம் தரிப்பதில்லை. உலக போக்கில் நடப்பதில்லை, ஒத்த வேஷம் தரிப்பதில்லை. என் மனம் புதிதாக வேண்டும், திருச்சித்தம் புரிந்து வாழ வேண்டும். என் மனம் புதிதாக வேண்டும், திருச்சித்தம் புரிந்து வாழ வேண்டும். தகப்பனே தந்துவிட்டே தங்கிவிடும் நிரந்தரமாய். தகப்பனே தந்துவிட்டே தங்கிவிடும் நிரந்தரமாய். உயிருள்ள திருப்பலியாய் உடலை படைக்கின்றேன், உள்ளம் தந்துவிட்டே. அதனால அவருடைய உள்ளம் ஆரம்ப காலத்திலிருந்தே எப்படி இருந்திருக்க வேண்டும் என்றால் ஒரு பரிசேயத்தனமான ஒரு வாழ்க்கை. ரெண்டு வாழ்க்கை. நாங்களும் ஜெபம் பண்றோம், நாங்களும் ரட்சிக்கப்பட்டோம், நாங்களும் காணிக்கை கொடுக்கிறோம், நாங்களும் அறிவிப்புகளை கேட்கிறோம். இப்படியாக உலகத்தாருக்காக வாழ்ந்த ஒரு வாழ்க்கையாக இருந்ததே ஒழிய அவர்கள் தேவனுக்கென்று வாழ்ந்த வாழ்க்கையாக அப்படி இருந்திருந்தால் கண்டிப்பாக இவ்வளவு பெரிய ரட்சிப்பை பெற்றவர்கள் இப்படிப்பட்ட தப்பை கண்டிப்பாக செய்திருக்க முடியாது. அவர்கள் தங்களுக்கென்று வாழ்ந்தார்கள், தங்கள் பெருமைக்கென்று வாழ்ந்தார்கள், தங்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று எண்ணவர்கள் வாழ்ந்தார். இன்றைக்கு நம்முடைய திருச்சபையில் எத்தனை பேர் இன்றைக்கு பாரிஸ் கவுன்சில் நாம் பெரிய ஆளை காட்டிக் கொள்வதற்காக எத்தனை பேர் நாம் இருக்கிற பக்த சபையிலே நாம் நம்மளாம் பெரிய வசதி உள்ளவர்களை காட்டிக் கொள்வதாக எத்தனை பேர் இன்றைக்கு பெரிய சபைகளில் பக்த சபையிலே கௌரவத்துக்காக செய்கின்ற அன்பளிப்புகள், கௌரவத்துக்காக செய்கிற தான தர்மங்கள் எத்தனையும் நாம் பார்க்கணும். நாமும் அப்படி செய்வதில்லையா? இப்படி இருந்தால் என்ன மனநிலையில் நாம் இருக்கிறோம்? இன்றைக்கு அனனியாளும் சப்பிராளையும் போல நாம் இருக்கிறோம். தேவன் உள்ளத்தில் இருந்து கிரியை செய்யும் பொழுது, தேவனுக்காக இதை செய்யும் பொழுது தேவன் எப்படி செய்ய சொல்லியிருக்காரோ அப்படி அதை செய்ய வேண்டும். பிரைஸ் தி லார்ட்.
அப்படி செய்யாமல் நம்முடைய விளம்பரத்துக்காக ஒரு பரிசெயத்தான், ஒரு மாய்மாலம் நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்குமானால் கண்டிப்பாக இது அனனியால் சப்ராயின் வாழ்க்கையை போல தடம் மாறி போன ஒரு வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கையை பெற்றிருந்தார். அந்த உள்ளத்தில் ஆழத்தில் இயேசுவை முழுமையாக ஏற்றுக்கொள்ளாமல் இருந்ததுனாலே யார் உணர்ந்து போந்துட்டா? சாத்தான் வந்து போந்துட்டான். பிரைஸ் தி லார்ட். இதனால் மற்றவர்களுக்கு நடந்தது. இவங்க இறந்து போனது போயிட்டாங்க ரெண்டு பேரும். அடுத்தது என்ன? பயம் உண்டு. 11வது வசனம் வாசிப்போம். 11வது வசனம் 5:11. திருச்சபையார் யாவரையும் இதை கேள்வியுற்ற அனைவரையுமே பேரச்சம் என்ன பண்ணுச்சு? ஏன் பயம் வந்துருச்சு? ஆட்கொண்டது. ஐயோ இந்த ஆண்டவருக்கு போனா அப்படின்னா சாவிச்சார் போயிருக்குன்னு ஒரு பயம் உண்டாது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அதனால இன்னைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய நல்ல குணங்கள் யாருடைய இருந்தது? இது சொந்தம் ஒருமனப்படுவது ஒரு நல்ல குணம், ஆராதனைக்கு வருவது ஒரு நல்ல குணம், ஆண்டவருடைய சபையோடு சேர்ந்து துதிப்பதற்கு வந்தார், கொடுக்கப்படுகிற ஆலோசனைகளை ஏற்றுக்கொண்டார், அறிவிப்புகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டார், அவர்களை ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார், எல்லாத்தையும் காணிக்கை கொடுக்கணுது காணிக்கை உள்ளது கொடுத்தார். ஆனால் எதற்காக வாழ்ந்தார்கள்? அதை மட்டும் தங்களுடைய பேருக்காகவும் புகழுக்காகவும் நான் தான் பார்க்க பெரிய ஆளு, தான் தோண்டித்தனமான ஒரு வாழ்க்கை, நான் தான் பெரியவன், நான் தான் அந்த பங்குல பெரிய ஆளு, நான் தான் அந்த திருச்சபையில மூப்பர் என்ற தான் இந்த அகம்பாவம் வருடத்தில் இருந்தனாலே அதற்காக எல்லாத்தையும் செய்தார். இன்னைக்கு கோயிலில் திடீர்னு ஒரு வசூல் சொல்லி ஒரு காணிக்கை எடுக்கணும்னு சொன்னாங்கன்னா உடனே சில பேர் எழுந்துச்சு நான் 50,000 கொடுக்குறேன் 1,00,000 கொடுக்குறேன்னு பேசுவாங்க. ஏன் சொல்கிறாங்க? ஒரு சில பேர் கம்முன்னு சத்தமாக உட்காந்துருப்பாங்க, சத்தம் போடாமல் ஒரு 10 லட்சத்தை கொடுத்து விடாங்க. நான் 50,000 25,000 கொடுக்குறேங்க, சத்தம் போட்டு சொல்லி கொடுமா கொடுப்பாங்க. எதுக்காக? பெருமைக்காக. இப்படிப்பட்ட பெருமை தான் யார் செய்து கொண்டிருந்தாலும் அனனியாவும் சப்ராலும் இன்றைக்கு நாம் யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு பெரிய காரியமாக ஆண்டவனுக்கு நம்மிடத்திலே வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இப்படிப்பட்ட நடிப்பான ஒரு வாழ்க்கை எனக்குள் இருக்கிறதா? இப்படிப்பட்ட நடிப்பான ஒரு வாழ்க்கை எனக்குள் இருக்கிறதா என்று இப்பொழுது நான் அனனியா சப்ராடத்திலே நல்ல குணங்கள் வெளிப்பட்டன. ஆனால் பேசிக் என்ன கருத்து அடிப்படையிலே ஆண்டவருக்கு ஒரு வாழ்க்கையை வாழாமல் தங்களுக்கு ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். தங்கள் பேர் தங்கள் புகழ், நாங்கள் தான் இந்த கோயிலை எத்தனை வருஷமாக இருக்கோம், நாங்கள் தான் இந்த கோயிலை கட்டணும், நாங்கள் தான் இந்த கோயிலை மேம்படுத்தணும், நாங்கள் தான் எங்கள் குடும்பம் தான் இந்த கோயில் எல்லாம் செஞ்சுச்சுன்னு இப்படியாக சொல்லிக்கொண்டு பல பெருமைகளையும் பல காரியங்களை சொல்லிக்கொண்டு இருக்க வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அனனியார் சப்ரால் செய்தது போல வேண்டாத ஒரு பாவத்தை செய்கிறப்ப தேவன் இதை ஏற்றுக்கொள்வது கிடையாது. இந்த பாவத்தை நிலைத்திருந்தால் அதற்குரிய தண்டனையை மோசேக்கு கொடுத்தது போல, ஆகானுக்கு கொடுத்தது போல, தாவீதுக்கு கொடுத்தது போல, ஆரோனுக்கு கொடுத்தது போல திருத்துதலுடைய தெளிவாக சொல்லிட்டார். தேவன் முன் காலத்தில் அறியாத காலத்தில் காணாதவர் நீங்க ஆண்டவரை அறியாமல் போய் இதை கண்டுக்கல, அறிஞ்சிட்டீங்க. அவர் என்ன சொல்லுதாரு? தட்டி தடையாதவர்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி கல் பொன் ஏழாய் செய்த சிறைகளுக்குள்ளே தேவன் இருப்பார் என்பதை நீங்கள் இன்னமும் விரும்பி அப்படியே நடந்து கொண்டிருக்காதீர்கள். ஒரு காலத்தில் ஆண்டவர் இதெல்லாம் கண்டுக்காம இருந்தார், இப்ப மனம் மாற வேண்டும் என்று இதெல்லாம் மனதில் வைத்து அனனியால் சப்ரால் போறேன். நான் இன்னும் பழைய என் இஷ்டம் போல் ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேன். உண்மையிலேயே தேவனை ஏற்றுக்கொண்டு தேவன் கற்பித்த நியமங்களின்படி என் வாழ்க்கை வேண்டும். அவர்கள் தேவன் நியமத்தின்படி வாழ்ந்திருந்தால் இப்படிப்பட்ட பாவத்தில் கண்டிப்பாக விழுந்திருக்கவே மாட்டார். அதனால நாம் நல்லா யோசித்து பார்ப்போம். மீண்டுமாக கடைசியாக கூறுகிறேன், அனனியாவும் சப்ராலும் ஒருமனப்பட்டவர்களாக இருந்தார். இரண்டாவதாக ஆராதனை செய்வதாக இருந்தார், ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தார், சபைக்கு தொடர்ந்து வருபவர்களாக இருந்தார், சபையில் நடக்கும் போதனையெல்லாம் கேட்டு நடந்தவர்களாக இருந்தார்கள். அடுத்ததாக சபையில் கிடக்கும் அறிவிப்புகள் எல்லாம் கேட்டவர்களாக இருந்தார், காணிக்கை கொடுப்பவர்களாக இருந்தார். ஆனால் என்ன தவறு செய்தார்கள்? அவர்கள் தனக்கென்று வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தார். தான் தோன்றித்தனமான வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தார். தனக்கென்று ஒரு பெருமை வேண்டும் என்ற ஒரு காரியத்தை மனதில் ஏற்படுத்தினார். இன்றைக்கு நாம் ஒரு இடத்திற்கு நல்ல குணத்தை பார்ப்போம். இந்த 3 காரியத்திலும் கணவனும் மனைவியாக ஒருமனப்பட்டார்கள். அதிலே இந்த 3 காரியங்களையும் யார் வந்து பிடிச்சுதான்? பிசாசு பிடிச்சிட்டார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் நாம் சார்ந்திருக்கும் சபைகளிலே, நாம் சார்ந்திருக்கும் பங்குகளிலே, நாம் சார்ந்திருக்கும் பக்த சபைகளிலே என் பேருக்காகவும் என் புகழுக்காகவும் நான் தான் பெரியவே என்பதற்காக நாம் காரியங்களை செய்து கொண்டிருந்தால் நாம் அனனியா சப்ராலை போல இருக்கிறோம் என்றார். பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக
கோயிலில் பெரிய காணிக்கை கொண்டு தூக்கி கொண்டு கொடுத்தோம் என்றால் என்ன அர்த்தம்? அனனியார் சப்ரால் போல நாம வாழ்ந்து கொண்டிருக்கோம். தேவனுக்கு நாம் பொறுத்தரை சேர்த்து ஒரு 10 ரூபாய் 10,000 ரூபாய் கொடுப்பாண்டவர் சொல்லிட்டு அது கொடுக்கறதுக்கு 10 வருஷம் கழிச்சு கொண்டு கொடுத்தோம்னா தேவனுக்கு முன்னால் கோபம் உள்ளவர்களாக நாம மாறி போவோம். இப்படி அதிலே நாம் நிலைத்திருக்க பெருமை புகழ் மாய்மாலம் வரிசை தனங்களிலே விக்கிரக ஆராதனையில் இதிலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது தேவன் நம்மில் கோபம் உள்ளவர்களாக இருக்கிறார். வாசிப்போம் மீண்டும் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 26, 27 மீண்டும் வாசித்து நாம் முடிப்போம். இதை உண்மையை அறிந்த பின்னரும் வேண்டுமென்றே நாம் பாவத்தில் நிலைத்திருந்தால் இனி நமக்கு வேறு எந்த பாவம் போக்கும் பலியும் இராது. மாறாக அச்சத்தோடு நாம் எதிர்பார்த்திருக்கும் தீர்ப்பும் பகைவர்களை சுட்டரிக்கும் கடவுளது சீற்றமுமே எஞ்சி இருக்கும். எனவே இதை மனதில் வைத்து இப்பொழுது சகோதரர்கள் ஒரு ஜெபத்தை இப்பொழுது ஏறெடுப்பார். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத் தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத் தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. உமக்கு பிரியமானதையே செய்ய உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்த வேண்டுமா என்பது கரங்களுக்குள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. இந்த நாளில் அனனியா சப்திரா குடும்பத்தை எங்களுக்கு மாதிரியாக காட்டினீர். எவ்வளவோ நல்ல காரியங்கள் அவர்களுக்குள் இருந்தது. ஒருமனப்பட்டவர்களாய் ஆலயத்துக்கு சென்றார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள், காணிக்கை செலுத்தினார்கள், ஆலய வழிபாடுகளில் ஈடுபட்டார்கள், போதனைகளை கேட்டார்கள், எல்லாம் செய்தார்கள். ஆனால் அவர்களுக்குள் இருந்த காரியம் தன்னுடைய பெருமைக்காகவும் மற்றவர்களுடைய முன்னால் நம்மை பெரியவர்கள் என்று காட்டிக்கொள்வதற்காகவும் அவர்கள் வாழ்ந்த அந்த மேம்போக்கான வாழ்க்கை. அதிக பணத்துக்கு நம்ம இடத்தை விற்றுக்கலாம், ஆனால் அவர்களுடைய காணிக்கை பொருத்தனை என்ன? விற்ற உடைமைகளை விற்று ஆலயத்தில் கொடுக்க வேண்டும் என்பது. ஆனால் ஒரு பகுதியை வஞ்சித்து வைத்துக் கொண்டு அவர்கள் கொடுத்தது எவ்வளவு பெரிய தவறு என்பதை இருவருமே அறியாதபடி சாத்தான் அவர்கள் கண்களை கட்டிவிட்டான். பேதுரு ஆலயத்தில் கேட்டபோது கூட அதை உணர்ந்து பதில் சொல்ல முடியாதவாறு அந்த பண மயக்கம் அவர்களை மயக்கிவிட்டது. தூய ஆவியார் பேதுருவை ஆட்கொண்டு, இது உன்னுடையதுதான், ஆனால் விற்றப்படுவது உன்னுடையதான், ஆனால் ஏன் நீ தூய ஆவியாருக்கு விரோதமாக பொய் சொல்கிறாய் என்று கேட்டார். அந்த தூய ஆவியாருக்கு விரோதமாக பொய் சொன்ன காரியத்தினால் உடனே அனனியா தண்டிக்கப்பட்டார். அடுத்து 3 மணி நேரம் கழித்து அவன் மனைவி வரும்போது அவளிடம் கேட்டபோதும் அவளும் அதே பொய்யை சொன்னார். அவர்கள் ஆலயத்துக்கு செல்வதில் ஒருமனப்பட்டிருந்தார்கள், ஆலய வழிபாடுகளில் ஈடுபட ஒருமனப்பட்டிருந்தது போல கடைசியாக பொய் சொல்வதிலும் ஒருமனப்பட்டிருந்ததனால் இருவருமே மரணத்தை சந்தித்தார்கள். நான் வாசிக்கிறது போல உண்மையை சத்தியத்தை அறிந்த பின்பும் வேத வசனங்களை நாம் அறிந்த பின்பும் வேண்டுமென்றே நாம் ஒரு பாவத்தில் நிலைத்திருந்தால், இதை நான் ஆதி முதல்ல செஞ்சுட்டு இருந்துட்டு வரேன், ஆதி முதல்ல தொடக்கத்திலிருந்து நான் அந்த வழிபாடு பண்ணிட்டு வரேன், இதை எப்படி நான் நிறுத்துறது? இப்படியாக நமக்கு நாமே ஒரு சால்சாப்பு சொல்லிக்கொண்டு தேவன் விரும்பாத அருவருக்கும் காரியங்களை செய்தோமானால் அனனியாவுக்கும் சப்திராவுக்கும் கிடைத்த காரியம்தான் கிடைக்கும் என்பதை எபிரேயர் புத்தகத்தில் வேதம் கற்பிக்கிறதே. வேண்டுமென்றே அந்த பாவத்தில் நிலைத்திருந்தால் இனி எந்த பாவம் போக்கும் பலியும் இராது, கடவுளுடைய சீற்றம் தான் எஞ்சி இருக்கும் என்று எழுதப்பட்டுள்ளதே. எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று இந்த நாளில் நீர் ஆலோசிக்க எங்களுக்கு ஆராய்ந்து பார்க்க நீ வாய்ப்பு கொடுத்தீரப்பா, அதற்காக நமக்கு நன்றியப்பா. நாங்கள் ஆலயத்துக்கு செல்கிறோம், எல்லாமே நண்பதுதான், ஆனால் ஆண்டவருக்கு பிடித்தமான ஆராதனை செய்ய எங்களை முழுமையாக அர்ப்பணிக்க இந்த நாளில் எங்களை கற்றுக் கொடுத்தீரே ஆண்டவரே, அதற்காக நமக்கு நன்றியப்பா. எதை செய்தாலும் தேவனுக்கென்று தேவனுக்கு பிரியமானதை செய்ய பரிசுத்த ஆவியானவர் எங்களை கற்றுத்தாருங்கய்யா. நாங்கள் எங்களுடைய விருப்பப்படி எங்களுடைய சுய லாபப்படி ஒரு பக்தி வழிபாடோ இல்லை பக்தி காரியங்களோ எதுவுமே எங்களுடைய விருப்பப்படி அல்ல,
ஆண்டவர் எதை விரும்புகிறார், அதை எப்படி நான் செய்ய வேண்டும் என்று கற்றுக்கொண்டு அவர் விருப்பத்துக்கு ஏற்றபடி செய்ய இந்த நாளில் எங்களை முழுமையாக ஒரு கருத்தில் அர்ப்பணிக்கிறோமே. நாங்கள் பாடினது போல உமக்கு பிரியமானதையே செய்ய உன்னல்ல பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆட்கொள்ளுமையா. கற்றுத்தந்து வழிநடத்துகிற ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் கற்றுத்தாரு. அந்த அனன்யாவும் சப்பீராவும் ஆவியானவருடைய ஆளுகைக்கு உட்படாமல் சாத்தானுடைய ஆளுகைக்கு உட்பட்டதால் 2 பேருக்குமே மரணம் கிடைத்தது. நாங்கள் அப்படிப்பட்ட மரணத்தை சந்திக்க கூடாதப்பா. உமக்கு பிரியமானதையே செய்ய பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆட்கொள்ள வேண்டுமாய். இதுவரை நாங்கள் செய்து எங்கள் உலக போக்குப்படி எங்களுடைய மன விருப்பப்படி நாங்கள் பக்தி வழிபாடுகளோ பக்தி முயற்சிகளோ செய்திருந்தோமானால் அதை விட்டு மாற்றி ஆண்டவருக்கு பிரியமானதையே செய்ய எங்கள் உள்ளத்தை உமது கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. நீர் எங்களுக்கு துணை செய்யும், நீர் எங்களுக்கு வழி காட்டும் ஐயா. எப்படி ஜெபிக்க வேண்டும், என்ன சொல்லி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுத்தருகிற ஆவியானவர் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமாய் உமது கருத்தில் போடுகிறோம் ஐயா. அவ்வளவு உண்மையுள்ள மோசே கடைசியர் கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்க முடியாமல் போனதே உண்மை உத்தமாக. மோசே என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் என்று ஆண்டவரே சாட்சி கொடுத்தார். அப்படிப்பட்ட மோசே ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்தை செய்ததால் தண்டனைக்குள்ளார். தாவீது எனக்கு பிரியமானவன் என்று இயேசு சொன்னார். ஆனால் ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்தை செய்தால் அவனும் தண்டனைக்குள்ளானார். ஆரோன் முதல் குரு, வேதத்தில் கொடுக்கப்பட்ட முதல் குருவானவர் விக்கிரக ஆராதனைக்கு மக்களை வழிநடத்தியதால் ஜீவ புத்தகத்திலிருந்தே பெயர் துணிக்கப்படப்பட்டது. இப்படியாக வேதத்தில் எத்தனை சாட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாட்களில் நாங்கள் அனனியா சப்பீராவின் குடும்ப வாழ்க்கையை மாதிரியாக காட்டினீரே, அவர்களைப் போல் நாங்கள் சாத்தானுடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்களாக எங்களுடைய மனம் போன போக்கில் நாங்கள் செய்யாமல் கற்றுத்தந்து வழிநடத்துகிற ஆவியானவருடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்களாய் அவர் விருப்பத்தின்படி தேவனுக்கு பிரியமானதையே செய்ய எங்கள் ஒவ்வொருவரையும் அந்த கருத்தில் அர்ப்பணிக்கிறோமையா. ஆவியோடும் உண்மையோடும் தொழுதுகள்ல வாழ்கின்ற வருகை படையில் நாங்கள் பாடுகிறோமே. ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள், இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள். ஆவியிலும் உண்மையிலும் வழிபட வாருங்கள், இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள் என்று நாம் வருகை பாடலை பாடுகிறோமே. அப்படியாக நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை தொழுது கொள்ள பரலோக ராஜ்யத்தை இந்த பூமியில் கட்டி எழுப்ப எங்கள் ஒவ்வொருவரையும் அது கருத்தில் கொண்டு கொடுக்கிறோமையா. நீரே எங்களை எடுத்து பயன்படுத்தும். இந்த நாளில் இந்த வாசித்த குடும்பத்தின் வழியாக நீர் எங்களுக்கு ஒரு வித்தியாசமான வேத ரகசியத்தை வெளிப்படுத்தினீரே, அதற்காக நமக்கு நன்றியோடும் துதிக்கிறோமையா. இனியும் நாங்கள் இந்த மாதிரி நாங்கள் பாவத்துக்கள் விழுந்து விடாதபடி எங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்தீரே, அதற்காக நமக்கு நன்றி அப்பா. எப்படி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு வழிகாட்டினீரே, நமக்கு நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, தடம் கொண்ட இந்த குடும்பத்தை நாம் பார்த்தோம். நமது குடும்பங்கள் இப்படிப்பட்ட நிலையில் இருந்தால் இன்றைக்கு மாற்றிக்கொள்ள ஆண்டவர் அனனியா சப்பீராவின் வழியாக நம்மோடு பேசியிருக்கார். தொடர்ந்து இந்த காணொலி காட்சிகளை வாரத்துக்கு ஒரு 2 முறை நாம் நல்ல சமாதான ஊழியர்கள் என்ற யூடியூப் சேனலில் போடுவதற்கு இருக்கிறோம். நீங்கள் இதை பார்த்து உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமுக்குங்கள். உங்களுக்கு செய்திகள் போட்டவுடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்கள் நண்பர்கள் மற்றும் மத்தியிலே இதை ஷேர் பண்ணுங்கள். ஊரடங்கு வெளியே கொண்டு வரும் நிலையிலே பலருக்கு இதை பார்ப்பது கொஞ்சம் நேரம் இல்லாமல் இருக்கலாம். ஆயினும் இதை பார்த்து நீங்கள் இன்னும் பல இடங்களிலே ஊழியத்துக்கு நேராக வர முடியவில்லை. அதனால் கண்டிப்பாக இதை கவனம் செலுத்தி நீங்கள் பார்த்து ஆண்டு வார்த்தைகளை கேட்பது, குறிப்பாக நல்ல சமாதான ஊழியங்கள் இருப்பவர்கள் ஒவ்வொருவரும் இதை பார்த்து பலனடைத்தக்கதான கிருபையை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு உங்களை வேண்டிக் கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு சித்தமானால் மீண்டுமாக இன்னொரு ஊழியக்காரன் குடும்பத்தை இன்னொரு குடும்பத்தை நாம் அடுத்த முறை காணொலியில் சந்திக்கும் பொழுது சந்திப்போம். தேவன் எல்லாத்தையும் கிருபையுள்ளதாக நடத்தி வருவார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே.